ஹை காய்ஸ், வணக்கம். அப்சஷன், யூ ஆர் மைன் ஆல்வேஸ். இனி ஷார்ட் பார்த்தலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் அண்ட் இன்ஃபோஸ் உங்களுக்கு வந்து டேரக்டாக நோட்டிஃபை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சின்னதாக இல்லை இன்ட்ரோ எதுவும் கிடையாது. அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்புறம் இது வேணாம் அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாமா? இங்கே ஸ்டார்டிங்கில் ஜங்குக்கு தான் உங்களையே பார்த்துட்டே இருக்கார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே பார்த்துட்டே இருக்கார். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தவச்சி அப்படியே இங்கே ஒருத்தவங்களுக்கு நீங்கள் லெட்டர் கொடுக்கறதுக்காக அப்படி நின்றுட்டுருக்கீங்க. வானாடி ப்ளீஸ், அவர் ஏதாவது நினைக்க போகிறாரு. ப்ளீஸ் வேண்டாம், போட்டி எவனா கொத்தி போகிறதுக்குள்ளே நீ போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே புஷ் பண்ணிகிட்டே இருக்காளுங்க. இல்லை வானாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நடுங்கிட்டே இருக்கீங்க. இங்கே வந்து அப்படியே ஜிம்மன் தான், மச்சான் இல்லைடா, இல்லை அவள் இல்லை இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அப்படியே கை காட்டி நின்றுட்டுருக்காரு. பார்த்தா லவ் பண்ணுறாரு போல இருக்குது. அவர் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்ருக்காரு போல இருக்குது. நிலு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒயனோட கையை அவளோட ஃப்ரெண்ட் அப்படியே பிடிச்சிக்கிட்டு, அண்ணாடி இரு நான் கொடுக்குறேன், பைத்தியக்காரி நிலடி அங்கே பாரு. பார்த்தா தியா வந்து லவ் லெட்டர் கொடுக்குறா. ஜிமின் வாங்கிக்கிறாரு. என்னடி அப்போ எல்லாம் அவ்வளோதானா? உன் லவ் தான் ஜெயிக்கும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக போயிட்டு அங்கே அப்படியே தியா அந்த லெட்டர் கொடுத்தா இல்லையா, அந்த லெட்டர் அப்படியே பிடிங்கி அப்படியே பிச்சு எறிவாளா. பைத்தியம் என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வேகமாக போயிட்டு அப்படியே பிடிச்சி அவள் ஃப்ரெண்ட் அப்படியே அடிக்கிறா. சாரி ஜிமின், சாரி தியா சாரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிடிச்சி அப்படியே எழுதிட்டு வந்துட்டா. இங்கே ஜிமினுக்கு செம்ம கோவமாகிடுச்சு. ஜிமின் மட்டும் அப்படியே கோவமாக பின்னாடியே ஒரு வரா. இங்கே ஜங்குக்கு அப்படியே வந்தோடனே, சார் என்னடா ஜிமின் எங்கெங்க? சார் இல்லை சார், அந்த கேர்ள்ஸ் வந்து என்னோடய அசைன்மெண்ட் பேப்பரை பிச்சுட்டாங்க, அதனால். அசைன்மெண்ட் பேப்பர் தானே, போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அனுப்பிச்சிட்டு இங்கே வந்து உங்ககிட்ட தான் ஒயின் கிட்ட தான் வந்துட்டு, என்ன ஒயின் எது பிரச்சனையா? சார் இல்லை எதுவும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே போகலாம். ஒயின் இன்றைக்கி செமினார் சப்மிட் பண்ணணும் தெரியும்ல, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு ஸ்டாஃப் ரூமில் வச்சுருங்க. ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை வைப்பிட்டு திரும்ப போகிறா. எங்கள் ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு, இல்லைப்பா எனக்கு தெரியும் எனக்கு ஒரு நாள் உடையும்னு சொல்லிட்டு, அது எவ்வளோ சீக்கிரம் உடையணுன்னு தெரியல. ஓ இது உன்னோட பேட் லக் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே போயிட்டாரு. இப்போ அப்படியே டைம்ஸ்க்கு போயிட்டு கிளாஸில் தான் இங்கே ஜிமின் அடிக்கடி தியாவை பார்த்துக்கிட்டே இருக்கா. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஜிமின் பார்க்குறத பார்த்துட்டு கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்கு. டக்குனு அவங்கள எழுப்பி ஜங்குக்கு வந்து ஸ்டாஃப் ரூம் வர சொல்லிட்டு அவர் மட்டும் போயிட்டாரு. ஐயோ செமினார் கலெக்ட் பண்ண சொன்னார், மறந்துட்டேன், எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே ஜிமின் முன்னாடி போய் நின்றுட்டுருக்கீங்க. என்ன? இல்லை செமினாரா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துகிட்டு, தியா முடிச்சிட்டியா? ஐயோ இல்லை ஜிமன், இன்னும் ஒரு 2 பேராகிராஃப் இருக்குது, இரு 2 பேராகிராஃப் தானே நான் முடிச்சு தரேன். ஒயின் ப்ளீஸ் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுறியா? ஓகே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட பக்கத்தில் இப்படி நின்றுட்டுருக்கா. எல்லாருக்கிட்டையும் வாங்கியாச்சு, ஜிமின் மட்டும்தான் கொடுக்கல. என்ன இன்னும் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே பார்க்குறாரு. ஜிமின் பக்கத்தில் நிற்கிறீங்க. செம்ம கோவம் வந்துடுச்சு. ஒயின் என்ன பண்ணுற? சார் இல்லை ஜிமின் மட்டும் ஏன் அவன் முடிக்கலாம், வாங்கிட்டு வா, எவ்வளோ முடிச்சிருக்கணும் அவ்வளோ போதும், வாங்கிட்டு வா, நான் மார்க் மைனஸ் பண்ணிக்கிறேன். சார் இல்லை மார்க் மைனஸ் பண்ணிக்கிறேன்னு வாங்கிட்டு வரையா போ. ஓகே சார். ஜிமின் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பவுட் பண்ணி கேட்குறானா. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் அப்படின்னு நின்றுட்டுருக்கீங்க. இன்னும் வரலவ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கடகடன்னு வந்துட்டு, போதும் என்னடா எழுதுற, ஏன் வீட்டில் என்ன பண்ண? சரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் அப்படியே எழுந்திரிச்சு நின்றுட்டுருக்கான். அப்படியே பிடுங்கிட்டு போயிட்டார். வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டவங்கள அவர் வந்து ஜிம்மனோட கையில் இருந்து தியாவோட பேப்பர், ஓகேங்களா, தியாவோட பேப்பர் வந்து அப்படியே பிடுங்கிட்டு முன்னாடி போயிட்டார். நீங்கள் அப்படியே ஜிம்மனை திரும்பி பார்த்துட்டு அப்படியே போயிட்டீங்க. ஷோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னு வந்து ஜிம்மனோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கான். டேய்
ஒய் நினச்சா ஒரு ஹெல்ப் பண்ண முடியும்டா. வேறு யாரோட பேப்பரையாவது எடுத்து தேவோட பேப்பரில் வச்சுட்டா வேலை முடிஞ்சதில்ல. ஆமாம் மச்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்குள்ளே நீங்கள் வெளில போயிருப்பீங்க. ஜன்னலால் அப்படியே நீங்கள் கிராஸ் ஆவீங்களா, டக்குன்னு உங்கள் கை அப்படியே ஜிம்மன் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்குது. என்ன ஜெமன், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பவுட் பண்ணி ரொம்ப அப்படியே கெஞ்சுற மாதிரி அப்படியே கேட்குறான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை அப்படியே பார்த்துக்கிட்டே நீங்கள் அப்படியே அந்த கையை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இல்லை சாரி, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன பண்ணும் ப்ளீஸ் வேறு யாரோட பேப்பரையாவது எடுத்து தியோட பேப்பரில் வச்சுறேன். இல்லை என்னோடய பேப்பராக இருந்தாலும் ஓகே தான், ப்ளீஸ் 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 ப்ளீஸ். தியா கஷ்டப்பட்டா எனக்கு தாங்காதில்ல. அப்படியா, சரி நான் என்னோடய பேப்பரை வச்சிட்றேன். அப்படியா, தேங்க்ஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை பிடிச்சி அப்படியே கேட்கவே அந்த கையை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை அப்படியே விடுவானா. நீங்கள் அப்படியே ஜிம்மனோட கையை அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்கள் அப்படியே அதையே பார்த்துட்டு அப்படியே போவீங்களா. இங்கே இன்னும் வரல, இவ எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு பார்ப்பாரா. இங்கே ஜிம்மனோட கை அப்படியே அந்த ஜன்னல் உள்ளால போகிறதும் உங்களோட கை அப்படியே பொறுமையாக கீழே இறங்குறதும் அப்படியே பார்த்துட்டாரு. மனுஷன் செம்ம டென்ஷன் ஆகிட்டான். அப்படியே கிடக்கிறாருன்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போகிறான். ஜங்குக்கு தான் சார் 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 இல்லை என்ன பண்ணுற எடுத்துகிட்டு வர சொன்னேன், இது பண்ணிவிட்டு வை. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வச்சுட்டு நீங்கள் போவீங்களா. ஒன்றும் இல்லை, சொல்லுங்கள் சார். யாராவது லவ் பண்ணுறியா சார்? யாராவது லவ் பண்ணுறேன்னு கேட்டேன், கால் விழுந்ததில்ல, தெளிவானு கேட்டேன். இல்லை சார் இல்லை. அப்புறம் ஒன் சைடாக ஏதாவது? இல்லை இல்லை ஒன் சைடா இல்லை சார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் அப்படியே டியர்ஸ் எல்லாம் அப்படியே வழிக்குது உங்களுக்கு. எதுக்கு அழற? இல்லை சார் சார் நெக்ஸ்ட் பீரியட் ஸ்டார்ட் ஆக போகுது, நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு சொல்லிட்டு ஓடிட்டீங்க. நீங்கள் ஜங்குக்கு புரியுது உங்களோட பெயின் என்னன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அவருக்கு ஏற்றுக்க முடியலை. நீங்கள் ஜிம்மன் பின்னாடி இன்னும் போகிறது, ஜிம்மனை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அவன் தான் வேறு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னு தெரியுதுல்ல, எவ்வளோ அடங்கிட்டு இருக்கணும், இல்லை அதை பார்த்து ஃபீல் பண்ணாத இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபீல் பண்ணுறாரு. பட் ஆனால் இவர் இன்னும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே இல்லை. இப்போ அப்படி தான் டைம்ஸ்க்கு பார்த்து டெய்லி நீங்கள் வந்து ஜிம்மனை பார்க்காம இருக்கவே முடியாது. ஒரு மாதிரி ஜிம்மனை பார்த்துட்டு நீங்கள் அழறது, அதை பார்த்து இவர் வந்து ஃபீல் பண்ணுறது அப்படின்ற மாதிரியே டைம் வந்து ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. இப்போ அப்படி தான் ஒரு ஃபைன் டே உங்கள் வீட்டுக்கு வந்து யாரோ வந்திருக்காங்க. எதுக்கு வந்திருக்காங்க, ஏன்னா தாமல் தொட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க, பால்கனிலேருந்து பார்க்குறீங்க. மம்மி மம்மி என்னடி யாரோ வந்திருக்காங்க, ரிலேஷன் யாரோ வர்றாங்களான்னு. அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போய்ட்டு ஏதோ வேலை செஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் கடகடன்னு சொல்லிட்டு காலேஜ் கிளம்பி வந்துட்டுருக்கீங்க, அதாவது கிளம்பிட்டுருக்கீங்க. கரெக்டாக அந்த காலிங் பெல் சவுண்டு, மம்மி நான் சொன்னல நம்ம வீட்டுக்கு தான். வேறு யாருக்காக வந்திருப்பாங்க, வீடு மாற்றி வந்திருக்காங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறதுக்கு முன்னாடி ஒழுங்காக சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கதை திறக்கிறாங்க. நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே அதே கடகடன்னு சாப்பிட்டுட்டு அப்படியே கிச்சன் பக்கமாக தட்டு எடுத்துகிட்டு போகிறீங்க. நீங்கள் அப்படியே சிங்கில் போட்டு கை கழுவிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் வாயில் 2 வாய் அப்படி எடுத்து வச்சுட்டு வாய் ஃபுல்லாக கும்முன்னு இருக்குது, வாய் ஃபுல்லாக இட்லி வச்சுருக்கீங்க போல இருக்கு. பார்த்தா ஜங்கோட ஃபேமிலி. என்ன எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் கிச்சன் பக்கம் போயிட்டீங்க. ஒரு மாதிரி பயந்துட்டு உதவ வரலாங்களா, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. பொண்ணு பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் பொண்ணையா? ஆமாங்க, பையன் ப்ரொஃபஸராக இருக்கான். ஓகே வாங்க உட்காருங்க, ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நல்ல குடும்பமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருக்கு, உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் பிடிச்சிருக்கு. பொண்ணு பார்க்கலாங்களா? பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து உங்ககிட்ட, அம்மா எதுக்கு வந்திருக்காங்க? உனக்கு பொண்ணு பார்க்கடி, நல்ல ஃபேமிலியாக இருக்குடி, பையன் வர ப்ரொஃபஸராக இருக்கானாண்டி. அம்மா அவர் என்னோடய ப்ரொஃபஸர் தான். ஓ
ஓஹோ, அதனால தான் போலடி உனக்கு பிடிச்சிருக்கு போல. அம்மா 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 வேணாம்மா, எனக்கு கல்யாணம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஆனால் அவங்க அம்மா கேட்கவே இல்லை. வாடி வா, துணி மாற்ற. அம்மா வேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. உங்கள் அம்மா அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு வெளில வந்துட்டாங்க. நீங்கள் அப்படியே வெளில வரவும் ஜங்கு உங்களை பார்க்கவும் அப்படியே இருக்குது. அவர் கையெல்லாம் அப்படியே பின்னி பின்னி, அதாவது கையை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அவரோட கையை அப்படியே குழப்பி குழப்பி பார்த்துக்கிட்டு உங்களை அப்படியே பார்க்குறாரு. அம்மா வேணாம் அம்மா வாடி அப்படின்னு பல்ல காமிச்சிக்கிட்டு உங்கள் அம்மா அப்படியே இழுத்துட்டு உங்கள் பெட்ரூம் போகிறாங்க. சார் குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே பேசவே இல்லை. உங்களே பார்த்துட்ருக்காரு. அம்மா வேண்டாம்மா, அம்மா அவர் என்னோடய ப்ரொஃபஸர்மா, வேண்டாம்மா ப்ளீஸ்மா வேண்டாம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குங்க. பட் ஆனால் உங்கள் அம்மா கேட்கவே இல்லை. கடற்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு, அம்மா என்னம்மா பண்ணுற அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன சாரி தானே கட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கட்டி விட்டு அழகாக ஜடை பின்னி விட்டு, பூ வந்து எழுத போல் இருக்கு. ஏங்க இந்த பூ, ஆமாங்க அவளுக்கு தான் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வச்சிடறோங்க. இல்லை நீங்கள் வச்சா பூ வச்ச மாதிரி ஆகிடும்ல, அதுக்காக தான். உங்களுக்கு விருப்பம் தானே அப்படின்னு சொல்லவே, விருப்பம் தாங்க. பொண்ணு இன்னும் கூப்பிட்டு வந்து மாப்பிள்ளைக்கிட்ட காமிக்கவே இல்லை. அதுக்கடியே பூ வச்சுட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இங்கே உங்கள் அம்மா அப்படியே பூ வச்சு உங்களை அப்படியே கூப்பிட்டு வராங்க. ஜங்குக்கு அப்படியே ஃப்ளாட்டு. ஆல்ரெடி உங்கள் மேலே மயங்கி கிடக்குறாரு. சாரியோட பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அஸ்பீஷியஸான ஃபேஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. சாரி கட்டினோடனே உங்களே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே தலையை குனிஞ்சிட்டு அந்த காஃபி எடுத்துகிட்டு வந்து ஒருத்தவங்களாம் கொடுத்துட்ருக்கீங்க. அம்மா இந்த கிளாஸை கொடுமா. எடுத்துக்கோங்க சார். இல்லை எடுத்துக்கோங்க சார். கேட்கல. இல்லை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறார். எதுவும் பேசலை. நீங்கள் அப்படியே போய்ட்டு அந்த தட்டை அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு உரமாக போய் நின்றுட்டுருக்கீங்க. அவர் உங்களை பார்த்துக்கிட்டு அப்படியே காஃபி குடிச்சிட்ருக்காரு. எல்லாேருக்கும் மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜங்குக்கு தான் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்றாரு. அம்மா வேண்டாம்னு சொல்லலாமா. போடி அம்மா வேண்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட, அதாவது உங்கள் அம்மாவோட கையை அப்படியே லைட்டாக பிடிக்கிறீங்க. அவர் அந்த கை பிடிக்கிறத அப்படியே பார்க்குறாரு. பேசணும், ஏன் பேச மாட்டேண்ணா அப்படின்னு எல்லோரும் முன்னாடியுமே பேசுகிறாரு. இல்லை மாப்பிள்ள பேசுவோம், நீங்கள் போங்க உள்ளே போங்க, நான் அனுப்பி வைக்கிறேன். சரிங்காட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போயிட்டு நின்றுட்டுருக்காரு. உங்கள் பெட்டில் அப்படியே உட்காந்துட்டு நீங்கள் இப்போ தான் உள்ளே வரீங்க. அவருடைய உங்கள் காலை பார்க்குறாரு. டோர் ஓப்பனில் இருக்குது. ஹால்லேருந்து நீங்கள் என்ன பேசினாலும் கேட்கும். டோர் ஓப்பனில் இருக்குது. டோர் க்ளோஸ் பண்ணு. டோர் க்ளோஸ் பண்ணணும். இல்லை அம்மா க்ளோஸ் பண்ணடி, பேசணுன்றார்ல. அம்மா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கையை பணிஞ்சு நின்றுட்டுருக்கீங்க. இவ வேறு அறிவு கட்டவா என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டோரை அப்படியே க்ளோஸ் பண்ணுறாங்க. பண்ணோடனே நீங்கள் அப்படியே கொஞ்சம் தள்ளடி அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி நிற்க சொல்லிட்டு அப்படி தான் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஏன் பயமாக இருக்கா? இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலையை குடிஞ்சிக்கிட்டீங்க டக்குன்னு. அவர் எந்திரிச்சிட்டு வந்துட்டு அவங்க பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு. பார்த்தா அவரோட கால் வந்து தெரியுது சாக்ஸோட. சார் ஏன் எதுக்கு பயப்படுறப்போ? இல்லை ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் போவீங்களா? பேக்கில் வந்து ஷெல்ஃபை இடிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அவர் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சார்னா உங்கள் பக்கம் அப்படி இடிச்சிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். சார் பிடிக்கலான்னு சொல்லிவிடுங்க சார், ப்ளீஸ் சார். ஏன் நான் அதுக்கு போய் சொல்லணும்? நான் எதுக்கு போய் சொல்லணும்னு கேட்டேன். அப்போது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? நான் உன்னை லவ் பண்ணுறேன், அதனால் உங்ககிட்ட நேராக பேசுறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல. டேரெக்டாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். லவ் பண்ணுறேன். அப்புறம் ஒன்று தேக்கு, நீ ஜிம்னை பார்க்குறது எனக்கு பிடிக்கல சார். ஆமாம், அவன் நீ லவ் பண்ணணுன்னு எனக்கு தெரியும். அவன் தியாவை லவ் பண்ணுறான்னு எனக்கு தெரியும். நான் அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். உன் கூட ரெட்டை குழந்தையா பெற்றுக்கணும். எனக்கு
ரெட்டை சொல்லி இருக்கும். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, உனக்கு ரெட்டை குழந்தை பிறக்குண்டான்னு. அப்போது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரெட்டை குழந்தை தானே பிறக்கும். சார் என்ன பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கை எடுப்பீங்களா? அந்த கையை அப்படியே பிடிச்சிக்கிட்டு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை அப்படியே பத்திரமா பார்த்துக்கிறேன், ரொம்ப அழகா. சரி, இல்லை எனக்கு கல்யாணத்தில் விருப்பம்லாம் இல்லை சார், ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்லேருந்து ஒரு ரிங் எடுத்து உங்ககிட்ட அப்படி நீட்டுறாரு, நெல் ரன் பண்ண மாதிரி. சார் என்ன பண்ணுறீங்க? எந்திரிங்க சார். நீ அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் எந்திரிக்க மாட்டேன், அப்புறம் இந்த ரொம்ப விட்டோம். சார் வேண்டாம் சார், எனக்கு விருப்பம் இல்லை. என்னோட பிடிக்கலையா? ஐயோ அப்படி இல்லை சார், அப்படியெல்லாம் இல்லை சார், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. இதை அக்செப்ட் பண்ணுவேன் ஒரு நாள் கண்டிப்பாக. அப்புறம் நீ ஜிம்மில் பார்க்கக்கூடாது, புரியுதா? சார் பார்க்கக்கூடாது. இன்னும் 2 வீக்ஸில் உனக்கு எனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அப்படியே கிட்ட வருவார். அப்படியே மூக்கு அப்படியே உரைச்சிட்டு, சார் ஒன்றும் இல்லை சும்மா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு அவர் மட்டும் அப்படியே போயிட்டார். நீங்கள் அப்படியே நின்றுருக்கீங்க, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் இப்போது உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிச்சு, கல்யாணம் நெக்ஸ்ட் வீக்கே வச்சிடலாம், கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஆசையாக இருக்காங்க. இப்போது அடுத்த நாள் காலேஜுக்கு வந்து நீங்கள் போகவே இல்லை. வேண்டாம் நான் போகல, இன்றைக்கி நான் லீவ் போடுறோமா, உடம்பு முடியலை அப்படின்ற மாதிரி லீவ் போட்டிங்க. கான்டாக்ட் வந்து வாங்கலை. சரி பர்மிஷன் கேட்டு எங்கள் வீட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு சேம் டைம் உங்ககிட்ட கான்டாக்ட் வாங்கிட்டு பேசிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஆஃப் டேவே பர்மிஷன் போட்டு காலேஜ்லேயும் வந்துட்டார். உடம்பு முடியலன்னு வேறு சொல்லிட்டாங்களா, ஸோ அதனால் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஜம்முக்கு வந்துட்டார். பார்த்தா நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, ஒரு மாதிரி பெட்ஷீட்டை ஆஃபாக அதை போத்திக்கிட்டு அப்படி நகத்தை கடிச்சிட்டு இப்படியே படுத்துட்ருக்கீங்க. எங்கள் உங்கள் அம்மா அப்பாலாம் வந்து கோவிலுக்கு போயிட்டாங்க போல இருக்க. இங்கே வந்து காலிங் பெல் சத்தம் கேட்குது, சரி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக நீங்கள் வந்து பார்த்தா, சார் என்ன உடம்பு முடியலண்ணா? ஆமாம் சார். என்னாச்சு ஏதாவது? இல்லை ஒன்றும் டேப்லெட் போட்டிருக்கேன் சார், ஹாஸ்பிட்டல் போனேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நாளைக்கு காலேஜ் வந்துடுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் படப்படன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டாக பேசுகிற மாதிரி தான் பேசுகிறீங்களா? அவருக்கு பிடிக்கல. ஏன் உள்ளே கூப்பிட மாட்டியாண்ணா? சரி இல்லை வீட்டில் யாரும் இல்லை. ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு ஷூவை கழட்டிட்டு அப்படியே ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பாரா? சார் இல்லை வீட்டில் யாரும் இல்லை, நீங்கள் ஈவினிங் மேலே வாங்க சார், அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, இல்லை கால் பண்ணி பேசிக்கோங்க சார். நான் ஒன்றும் பார்க்க வந்தேன். ஓ பார்த்துட்டிங்களா? கிளம்புங்க சார். உனக்கு என்ன பிரச்சனை? ஐயோ எனக்கு ஏதோ பிரச்சனை இல்லை சார். அப்புறம் என்ன போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் லைட்டாக அவங்கள விளக்கிட்டு அவர் உள்ளே வந்துட்டு சோஃபாவில் உட்காந்துட்ருக்காரு. அந்த ஃப்ரூட்ஸ் எடுத்து அப்படி அந்த டீப்பாய் இருக்குமா, அந்த டீப்பாய் மேலே வச்சுட்டு, காஃபி எதுவும் போட்டு வர மாட்டியா? காஃபியா? போட தெரியாது சார். அப்படியா? சரி ஓகே நானே போட்டு தரேன். வேண்டாம் சார், எனக்கு எதுவும் வேண்டாம். ரொம்ப இதாக விட முடியலையேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெத்தியில் உங்கள் கழுத்துலலாம் கை வைப்பாரா? சரி இல்லை என்ன பண்ணுறீங்க? ஏன் தொடக்கூடாதா? ஆமாம். ஏன் தொடக்கூடாது? சரி இல்லை இந்த பார், திரும்ப சாருன்னு கூப்பிடாது, நான் புருஷன் ஆக போகிறேன்டி. இல்லை வேணாம் சார், இந்த டீலாம் போட்டு ஏன் கூப்பிடக்கூடாது? லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், இப்படி வலிக்கு நின்றுடுவேன்னு. எனக்கு கல்யாணத்தில் விருப்பம்லாம் இல்லை சார். இந்த பார்வை லவ் பண்ணுறேன், எதுக்கு நான் ஒன்றும் பிடிக்கல. இல்லை இந்த பார், இன்னொரு தடவை ஏதாவது. இந்த பார்வை லவ் பண்ணுறேன், அவள் தான் வேறு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாள், அவள் சிங்கிளாக இருந்தால் கூட பரவாயில்ல, நானே கூட பேசி வச்சு இந்த பொண்ணு நல்ல பொண்ணுடா, லவ் பண்ணுடா, கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஆனால் அவன் தியாவை லவ் பண்ணிகிட்ருக்கான், கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, இப்படி பிரிச்சுட்டு சேர்ந்து போயிருண்ண? ஐயோ இல்லை. அப்புறம் என்ன? சரி என் லைஃப்பில் நீங்கள் எதுக்கு? ஓ லைஃப் இல்லை,
என் லைஃப், புரியுதா? நான் உன்னை லவ் பண்ணுறடி. ஆனால் நான் உனக்கு ஒரு ஹீலராக இருக்கேன், புரியுதா? இல்லை பார், லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே வாழ பின் பண்ணிட்டு உங்கள் ஒருத்தர்கிட்ட அப்படியே குனிகிறாரு. சார் ப்ளீஸ் வேண்டாம் ப்ளீஸ், தெரியல ஒன் டைம் மட்டும் சார் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தள்ளி விடுறீங்களா? சாரி 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 ஒன்று சரி, நான் கிளம்பிட்டேன். நான் கிளம்புறேன். சரி, இல்லை அப்பா அம்மா கிட்ட சொல்லலை நான் கிளம்புறேன். உடம்பு பார்த்துக்கோ, நாளைக்கு கண்டிப்பாக காலேஜ் வரேன். சார் காலேஜ் வர்ற, புரியுதா? கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கிளம்பிட்டாரு. அடுத்த நாள் உங்களுக்கு காலேஜ் போகிறதுக்கு விருப்பமே இல்லை. பட் ஆனால் நீங்கள் கிளம்பி போகிறீங்க. ஏன்னா உங்கள் அம்மா போடி, இன்னும் ஒரு 2 வீக்ஸ் தானே போ, அப்புறம் வேறு கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா எப்படியும் ஒரு வாரம் 2 வாரம் லீவ் போடுற மாதிரி இருக்கும் போ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் போகிறீங்க. போனோடனே ஃபஸ்ட்டு பீரியட் வந்து ஃப்ரீ பீரியட் போல் இருக்குது. எல்லோரும் அங்கங்கே அரட்டை அடிச்சுட்டு இருக்கவே இங்கே ஜிமின் வந்து தியாவோட பக்கத்தில் உட்காந்துட்டா. என்னடி என்ன இதான் தூங்கிட்டே என்ன எவ்வளோ நேரம் பேசிகிட்டே இருக்கு? அந்த சைடில் சவுண்டே இல்லடி. ஐயோ ஜிமன் இல்லைடா, நான் எப்போ தூங்கணும் எனக்கே தெரியல, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தியாவும் ஜிமனோடய பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. உங்களுக்கு அழுகாச்சியாக வந்துடுச்சு. நீ அப்படியே கிளம்பிட்டு ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் போவீங்களா? ஜங்குக்கு எங்கே போகிற? சரி இல்லை ரெஸ்ட் ரூம் எதுக்கு போகிறேன்? அழுதுட்டு போகிறேன்? இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையெல்லாம் படைஞ்சிட்டு அப்படின்னு நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே எட்டி பார்க்குறாரு கிளாஸில். தியாவும் ஜெமினி அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. இங்கே அப்படியே கையை பிடிச்சிட்டு அப்படியே கிடக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் ரூம் தான் கூப்பிட்டு போகிறாரு. பார்த்தா ஸ்டாஃப் ரூமில் யாரோ இருக்காங்க போல இருக்குது. டக்குன்னு கையை விட்டார். சார் வெயிட் பண்ண வரேன். அப்புறம் உள்ளே போய்ட்டு அந்த ஸ்டாஃப் கிட்ட அப்படியே பேசிகிட்டு இருந்துட்டு, சார் உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிருக்குமே, இன்னும் உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கவே, ஐயோ ஜங்கோ நல்ல வேலை ஞாபகப்படுத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு இப்படி போவாரா. இங்கே நீங்கள் வந்து அப்படியே திரும்ப கிளாஸ் போகலான்னு போவீங்களா? டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே ஸ்டாஃப் ரூமில் அப்படியே இழுத்துட்டு போயிட்டாரு. சார் போய் முடியும் என்ன ஆனும் ஒன்றும் சார்ன்ட்டு உன்னை கல்யாணம் பண்ணி போகிற புருஷன்டி. இல்லை இப்போ என்ன உனக்கு? ஓ என்னடி பிரச்சனை உனக்கு? நானும் சொல்கிறேன்ல, எனக்கு விருப்பம் இல்லை சார். என்ன விருப்பம் அது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வாளோட அப்படியே லாக் பண்ண மாதிரி அப்படி கேட்டுட்ருக்காரு. நீங்கள் அவரை பார்க்கவே இல்லை. என்னை பாருடி. என்ன சாருன்ற முதல்ல எடுத்து என்னை பாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்க்க வைக்கிறாரு. உங்கள் ஜாலியாக என்னுடைய தூக்குன மாதிரி நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. கண்ணு ஃபுல்லாக அப்படியே வெட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவனுக்காக தான் எழுவ இல்லை, உனக்காக பின்னாடி தொங்கிட்டுருக்கனே, நான் ஏறப்போ உனக்கு நாளைக்கு தாலி கட்டான். ஏன்னா அது உன் பக்கத்தில் சேர விட மாட்டேன் அப்படி தானே? சரி இல்லை சாருன்றது நிறுத்தண்ணே. அப்போ என்ன உனக்கு பிடிக்கல? என்னை பார்த்தாலே உனக்கு பிடிக்கல அப்படி தானே? ஐயோ இல்லை, அப்புறம் என்ன தான் இருக்கும் உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்காரு. உங்களுக்கு புரியுது. ஆமாம், அவனுக்கு இன்னும் ஒரு லைஃப் இருக்குது. நம்ம எதுக்கு அவனுக்காக ஃபீல் பண்ணுறோம், எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இப்போ தான் லைட்டாக அப்படியே புரியுது. சரி இல்லை சரி ஓகே, டைம் எடுத்துக்கோ. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படியே இருப்பேன் மட்டும் நினைக்காதண்ணா. எப்போயாவது அவனை பார்த்து நீ ஃபீல் பண்ணுற மாதிரி தெரிஞ்சுன்னு வைங்க, கூப்பிட்டு வந்துன்னு வைங்க, இந்த ஸ்டாஃப் ரூமில் பெட்ரூமை மாற்றுவேன். போ சார் போ போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. அழுதுட்டு போனான்னு வைங்க, நானாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாரு. டே பை டே இப்படி தான் கிராஸ் ஆகுது. நீங்கள் வந்து ஜிம்மில் பார்த்து ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதே கிடையாது. ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணுறது கிடையாது. கொஞ்சம் லைட்டாக அப்படி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜங்கு உங்களை வான் பண்ணுறது அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ வரைக்கும் உங்களை வந்து ஒரு மாதிரி பேட் டச் அந்த மாதிரிலாம் பண்ணது கிடையாது. பட் ஆனால் ரொம்ப பொசஸ் ஆவார். அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். சரி கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கிறேன்டி அப்படின்ற மாதிரி தான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. அதில் உங்களுக்கும் உங்கள் ஜங்குக்கும் அப்படியே கல்யாணம் நடக்குது. நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறீங்க. என்ன பார்க்குற?
என்னை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு விருப்பம் இல்லையா? சரி, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரே பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் அந்த தாலி கட்டுறதுக்கு எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. நீ சொல்லு, விருப்பமா இல்லையா? நீ வேண்டான்னு சொன்னா நான் கட்டல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலி இப்படி எடுத்த தாலி இப்படி வைக்கிறதுக்கு போகிறா. இல்லை, உங்களை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் தான் எனக்கு. ஆ, கேட்கல. கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் சத்தமாக சொல்லு. விருப்பந்தான் அப்படின்னு சொல்லவே அவர் சிரிச்சுக்கிட்டே அப்படியே தாலி கட்டிட்டு அந்த தாலிக்கு ஒரு மொத்தம், உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு மொத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிச்சுவல்ஸ்லாம் அப்படியே முடியுது. அவர் உங்களே பார்த்துட்ருக்காரு. எப்படாவ ஒத்துக்கிட்டா விருப்பம் தான், உங்களை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் தான் வர சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் தாங்கலை. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ரிச்சுவல்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு முடிஞ்சுட்டு இப்போ அப்படியே உங்கள் வீடு அவங்க வீடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு முறை, 2வது முறை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிச்சுவல்ஸாகவே கிராஸ் ஆகுது. ஜங்குக்கு வந்து செஞ்சே கழிச்சு போயிட்டுருக்குறாரு. உங்களை வந்து அந்தளவுக்கு பார்க்கவே விட மாட்றாங்க. அப்படியே பிரித்து வச்சுட்டே இருந்துகிட்ருக்காங்க. இப்போ அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகிட்டு அன்றைக்கி நைட்டு தான் ஃபஸ்ட் நைட்டுக்கு உங்களை அலங்காரம்லாம் பண்ணி உங்களை அனுப்பி விடுறாங்க. உங்கள் வீட்டில் தான் இவ்வளோத்துக்கும் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களா. எங்கள் ஜங்கு உங்கள் ரூமில் தான் உட்காந்துட்ருக்காரு. இப்போ அப்படியே நீங்கள் பால் சோம்பு அப்படியே தூக்கிட்டு வந்துட்டுருக்கீங்க. உங்கள் வீட்டில் எல்லோரும் வெளில போயிட்டாங்க. ஏன்னா உங்கள் பெட்ரூமில் என்ன நடந்தாலும் இங்கே ஹாலுக்கு வரைக்கும் சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே தெரியும். அதனால் சரி வெளில போயிடலாம், நம்ம கோயிலுக்கு போகலாம், இல்லைன்னா நம்ம பாப்பா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரிலேஷன் வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. யாருமே இல்லை. ஜங்குக்கு நீங்கள் 2 பேர் தான் இருந்துகிட்ருக்குங்க. இப்போ அப்படியே நீங்கள் பால் சோம்பு எடுத்துகிட்டு அப்படியே உள்ள போகிறீங்க. அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே உட்காந்துட்ருக்காரு. சார், பால் சாருன்னு எது கூப்பிட்றப்போ சரி சரி மன்னிச்சிட்டங்க பால் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டுறீங்க. தலையை குனிஞ்சிக்கிட்டே. ஏன் தலையை நிமிச்சு பார்க்க மாட்டியா? இல்லை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சிட்டு வந்துட்டு அந்த பால் சோம்பை வாங்கிட்டு அப்படியே டேபிள் மேலே வச்சுட்டாரு. உங்களை வந்து அப்படியே வீட்டில் உட்கார வச்சுட்டு என்ன பாரு. இல்லை என்ன பாரு, நான் ஒன்றும் பண்ணல, பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலையை தூக்கி அப்படி பார்க்க வைக்கிறாரு. நீங்களும் அப்படி பார்க்குறீங்க. கண்ணு ஃபுல்லாக அப்படியே சவந்து போயிட்டுருக்கு. அழுதியா? இல்லை, உண்மையை பேசு, அழுதியா இல்லையா? இல்லை, இன்னைக்கு எல்லாம் நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதான் பயமா? இந்த அழுகைக்கு அதான் காரணமா? இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலையாடுறீங்க. ஏன் இன்னைக்கு நடந்தால் நீ அழுவியா? இன்னைக்கு நடந்தால் உனக்கு பிடிக்காதா? அதுக்கு பதில் சொல்லுமல. இல்லை, கொஞ்சமாக அழுகுவேன், கொஞ்சமாக பயப்படுவேன். அப்போது மொத்தத்தில் இன்றைக்கி வேணாம் அதானே? அப்படிலாம் எதுவும் சொல்லலை. அம்மா கிட்ட சொல்ல மாட்டீங்களா? ஏய், நீயும் நானும் புருஷன் போனாடி. இதை எடுத்துகிட்டு போய் உங்கள் அம்மாக்கிட்டே எங்கள் அம்மாட்டே சொல்லுவேண்ணா? இல்லை. சரி வா தூங்கலாம். தூங்கலாண்டி, நான் எதுவும் படல, தூங்கலாம், கட்டி பிடிச்சிக்கலாம்ல. சரி, இல்லை நீ என்ன சாருன்னு கூப்பிட்டேன்னு வையன், டென்ஷன் ஆகும். ஓகே கூப்பாத அப்படின்னு சொல்லவே அவர் அப்படியே டோர் போய் லாக் பண்ணிட்டேன். படு படுடி, கட்டி பிடிச்சிட்டு படுத்துக்கிறேன். இல்லை, எனக்கு பழக்கம் இல்லை. நான் மட்டும் என்ன டெய்லி ஒருத்தனை கூப்பிட்டு வந்து கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்ருக்கேண்ணா? போவியா? படுறி, அவரை பண்ணுவா. சார், சாருக்கு இருணும். ஏன் ஏதோ சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டேன். மேலே பாஞ்சு ஏதாவது பண்ணிவிட்டேன். போது சாருன்னுட்டு அப்படின்ட்டு அப்படியே அவர் படுத்துக்கிட்டு உங்கள் கை அப்படி பிடிச்ச போய் இழுக்கிறாரு. இல்லை, நானே படுக்கிறேன். சரி படு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தலையை பிடிச்ச மாதிரி அப்படியே ரங்கநாதர் படுத்துருப்பா இல்லையா, அந்த மாதிரி படுத்துட்ருக்காரு. நீங்கள் இப்படி படுக்கிறீங்க நேராக பார்த்த மாதிரி. சரி, இல்லை சார் நான் அப்படின்னு சொல்லி உங்கள் லிப் அப்படியே ஸ்குவீஸ் பண்ணுறாரு. என்ன பண்ணுறீங்க?
எனக்கு லிப் ரீடிங் தெரியும், சொல்லவா? இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோட கையை அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. கையோடு இல்லை, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிப் அப்படியே ரொம்ப அப்படியே லிக் பண்ணுறாரு. முத்தம் கிடையாது, லிக் பண்ணுறாரு, அப்படியே சக் பண்ணுறாரு. சார் ஜங்கு கூட கூப்பிட்டு இல்லை விடுங்க, ஜங்குன்னு கூப்பிட்டு அப்புறமா விட்டேன். சாருன்னு சும்மா கூப்பிட்டா கடுப்பாகாத எனக்கு? பொண்டாட்டி நீ என்ன சாருன்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? நான் உன்னை ஆண்டியோ இல்லை அம்மாவோ உன்னை மேடம்னு கூப்பிட்டா நல்லா இருக்குமா? இல்லை அந்த மாதிரி தான் இருக்கு எனக்கு. இந்த பாரடி, நீ என்னை பொண்டாட்டி மனசில் பதிய வச்சுக்கிறியா? ஓகே, ஒரே ஒரு தடவை ஓகேவா? என்ன சார் என்ன கூப்பிட்டேன்? ஜங்கு கூப்பிட்டேன். என்ன சொன்ன? ஜங்குன்னு கூப்பிட்டேன். நல்லா இருக்கு, எப்படி கூப்பிட்டேன்? சார் இப்போ என்ன கூப்பிட்டேன்? இல்லை ஜங்குக் ஜங்குக் என்ன பண்ணுற? வேண்டாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலை ட்ரை பண்ணுறீங்க. ஏன்னா தெரில, ஜங்குக்குன்னு கூப்பிட்டது பிடிச்சிச்சு. டக்குன்னு இன்னும் அந்த முத்தத்தை ரொம்ப டீப்பாக கொண்டு போகிறாரு. என்ன பண்ணுறீங்க ஜங்குக் அப்படின்னு சொல்லி உங்கள் லிப்பில் அப்படியே டைப் அடிக்குது. அந்த முத்தத்தை இன்னும் டீப்பாக அப்படியே கொண்டு போகிறாரு. மேலெலாம் எதுவும் கையெல்லாம் இது பண்ணல, ப்ளே ஆகலை. பட் ஆனால் அந்த முத்தம் அந்த ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேலே மூச்சு விட முடியல, டக்குன்னு விட்டார். சாரி ஓகே 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 ஒன்று என்ன ஓகேவா நீ? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டக்குன்னு அப்படியே திரும்பி படுத்துக்கிறீங்க. அவருக்குமே ஒரு மாதிரி ஆகிருக்கும். டக்குன்னு ஒருமைப்படுத்திட்டு திரும்பி படுத்துட்டு இருக்காரு. ஆப்போசிட் டைரக்ஷனில் ரெண்டு பேருமே. அப்படி தான் இன்றைக்கி டைம் ஸ்கூப்பாக இருக்கும். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு கடகடன்னு நீங்கள் குளிச்சுட்டு கிளம்பி நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே கண்ணால் அப்படியே வைப்பான்ட்டு அப்படியே பார்த்தா நீங்கள் சுடிதாரோடு நின்றுட்டுருக்கீங்க. ஏய் எங்கே இப்போ கிளம்பிக்கிற? இல்லை காலேஜுக்கு டைம் ஆச்சு. காலேஜுக்கு டைம் ஆச்சு அதனால் என்னைக்கா? கல்யாணம் ஆயிருக்கு, ஒரு 2 நாளாவது லீவ் போட வேணாமா? இல்லை வேண்டாமே, நான் காலேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே தலையை நட்டுக்கிட்டீங்க. என்னை பாரு. இல்லை என்னை பாரு, போகணுமா? அப்படின்னு தலையாடவே சரி ஓகே நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். இல்லை நீங்கள் லீவ் இல்லை வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க. இப்போ தான் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ வராங்க போல இருக்கு. ஏய் என்னடி அதுக்குள்ளே கிளம்பிட்டா? இல்லைம்மா காலேஜுக்கு அப்படின்னு சொல்லி எல்லோரும் இது பண்ணுறாங்க. என்ன இதுங்களை விட்டு வெளில போனது ஒன்றுமே நடக்கலை போலையே, இவள் ஃப்ரெஷ்ஷாக வந்து நின்றுட்டுருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஸோ அப்படியே வீட்டில் எல்லோரும் சமைச்சு உங்களுக்கு பாக்ஸ்லாம் போட்டு கொடுக்குறாங்க. என்ன மாப்பிள்ள நீங்களும்மா காலேஜ் போகிறீங்க அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி அவர் கார் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு வந்துட்டுருக்கீங்க. ஏங்க என்ன ஏங்கவா? ஜங்குக்குன்னு கூப்பிட மாட்டியா? இல்லை இப்போதைக்கு சரி எப்படி வந்து கூப்பிடு, ஆனால் அந்த சாருன்னு மட்டும் கூப்பிட்டுன்னு வையன். இல்லை கூப்பிட மாட்டேன். சரி என்ன நீங்கள் என்ன அங்கே அந்த நாயர்கடை வீதி இருக்குல்ல அங்கே இல்லை அங்கேயே ட்ராப் பண்ணிடலாம்ல? பார் நீங்கள் ஒய்ஃப் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கழுத்தில் இருக்க தலை எப்படி கொஞ்சம் உள்ளால இருக்குமா? எங்கடி தாலிங்க? இல்லை மறைச்சி தாலி தெரியணும், புரியுதா? என்ன தாலி தெரியணும்? இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் தெரியாதில்ல. பரவாயில்ல சொல்லு. திடீர்னு கல்யாணம் ஆகிடுச்சு, திடீர்னு
இல்லை வேண்டாம், நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் சொல்லிக்கிறேன். இந்த பார், என்ன ஆனால் அவனும் உருட்டிகிட்டே இருக்குங்க. நான் தான் சொல்கிறேன்ல, யாருக்கும் தெரிய வேண்டாம். நான் நேரம் வரும்போது நானே சொல்லிப்பேன். இப்போதைக்கு வேண்டாம். ஏன் இப்போ வேண்டாம்? அப்போது கல்யாணம் ஆனதே சொல்ல மாட்டேன், நான் தான் புருஷன்றதே சொல்ல மாட்டேன், அப்படி தானே? ஆ எதுக்கு உருட்டி மிரட்டி இப்போ பார்க்குறீங்க? இல்லை, அழகாக இருக்கு. ஒரே தடவை ஒன்றும் இல்லை, மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டாரு. இப்போ அப்படியே கார் அப்படியே ட்ராவல் ஆகுது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பயந்துகிட்டே வந்துட்டுருக்கீங்க. இப்போ அப்படி தான் அந்த ஞாயிறு கடை வீதிக்கிட்ட அப்படியே நிறுத்திட்டாரு. ஏய் இல்லை கூட லைட்டாக தூரம் உள்ள மாதிரி இருக்கு பாரு. இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் தான், பார்த்துக்குறேன். இல்லை பார்த்துக்குறேன். சரி ஓகே, நீங்கள் போங்க, பின்னாடி பசங்களாம் வராங்க பாருங்கள். சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கண்ணாடியில் பேக் சைடில் அப்படியே பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்காரு. போயிட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே காலேஜ்குள்ளே போயிட்டு 2 நாளாக வரல அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்ருப்பீங்களா? எங்கள் ஜிமின் வந்து தியா பக்கத்தில் உட்காந்துட்டு எதோ பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே ஜிமினியை பார்த்துட்ருக்கீங்க. இங்கே தற்செல்லாம் அப்படி திரும்புவானா? ஹாய் வைடே, என்ன 2 நாளாக வரவே இல்லை? இல்லை கொஞ்சம் ஊருக்கு போயிட்டேன். அப்படியா? என்ன நோட்ஸா? என்ன நோட்ஸ் எடுத்துக்கிறியா? இருந்தால் கொடுக்குறியா? சரி வெயிட் பண்ண எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நோட்டை எப்படி எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறாரு. ஃபஸ்ட் பீரியடே இங்கே வந்து ஜங்கு கூட பீரியட் தான். வருவாரா? இந்த சினாரி அப்படியே பார்த்துட்டாரு. இதுக்கு இப்போ இவனோட நோட்டு தான் வாங்கணுமா? விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே உங்களை பார்த்த மாதிரி அப்படியே உள்ளார வராரு. எல்லாருமே வந்து குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்துட்ருக்காங்க. யாருமே பார்க்கல, உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே எந்தாச்சும் பார்ப்பீங்களா? உங்களை பார்க்குறது நீங்கள் பார்த்துட்டீங்க. எதுக்கு இப்படி பார்க்குறாரு? ஐயோ கோபமாயிடுச்சோ? எதுக்கு கோவப்படுறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே முடிச்சுட்டு போய் உட்காடுறீங்க. ஃபைனல் சொல்லுங்கள் சார். 2 நாள் ஆப்ஷன் காமிக்குது, ஏன்னால? எத்தனாவதையோ இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதானே என்ன கேள்வி கேட்குறான், எனக்கு தெரியாதானே? சார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தடுமாறுவீங்களா? சார் எனக்கு உடம்பு சரியில்லை சார், அதனால வரல. உனக்கு எப்படி தெரியும்? இல்லை சார், உடம்பு சரியில்லைன்னு தான் சொல்லிட்டு என்கிட்ட நோட்ஸ் கூட வாங்கினாங்க சார். அப்படியா? 2 நாள் உடம்பு சரியில்லையா? ஆமாம் சார், ஆமாம். என்ன உடம்புக்கு? ஐயோ நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான். சார் வைரல் ஃபீவர் சார், இன்றைக்கி தான் சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு வரதா சொன்னாங்க, அதனால் சார் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கான். இங்கே ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது, ரொம்ப கோவம் வருது. அப்படியே நீங்கள் ஜங்குக்கோட முகத்தையும் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. இல்லை எனக்கு என்ன சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் கண்ணை கொஞ்சம் உருட்டி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பாட்டி உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணிகிட்டே சரி உட்காருங்க அப்படின்ட்டு அவர் அப்படியே போர்டில் வந்து நிறைய டிக்டேஷன்ஸ்லாம் அப்படியே கொடுத்துட்ருக்காரா. டிக்டேஷன்ஸ்லாம் அப்படியே எல்லோரும் நோட் பண்ணிகிட்டே இருக்கானுங்க. எங்கள் ஜங்குக்கு அப்படியே உங்கள் பின்னாடி வந்து நின்றுட்டு என்ன உடம்பு முடியலையோ? இல்லை சார், இல்லையே, ரொம்ப உடம்பு முடியாத மாதிரி இருக்குது. நர்சிங் ரூம் போதும் வாங்க சார். நர்சிங் ரூம் போதும் வாங்கன்னு? இல்லை என்ன உடம்பு முடியலன்னு ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. நர்சிங் ரூம் காதுங்க, எந்திரிங்க. இல்லை சார், எந்திரிங்க எந்திரி சார், எந்திரின்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிப்பீங்களா? சார் நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா சார்? ஒன்றும் தவறா நோட்டு எழுது, டிக்டேஷன் கொடுத்துருக்கேன், அதை வச்சு என்ன இதுக்கான ஸ்பெக்கை எல்லாத்தையும் நோட் பண்ணு. ஓகே சார். இல்லை உட்காரோம், வால் பக்கத்துலாம் இருக்குது. அப்படி தியா அங்கே வந்து என்ன ஜிமின் எங்கே போகிற உட்கார் அப்படின்னு தியா சொல்லவே எங்கள் ஜிமின் போய் உட்காந்துட்ருக்கான். ஜிமினுக்கு ஒரு சின்னதாக கரிசனம் இருக்குது உங்கள் மேலே. 2 நாளாக வரலன்னொடனே சரி காப்பாற்றி விடுவோம் அப்படின்றதுக்காக தான். ஜங்குக்கும் உங்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் எதுவுமே அவருக்கு தெரியாது, ஜஸ்ட் ஒரு ஃப்ளூக்கில் ஓகேங்களா. இப்போ அப்படி தான் பவன் கூப்பிட்டு போய் நர்சிங் ரூமில் ட்ரீட்மெண்ட் பார்த்துலாமா? சரி இல்லை வாடி பெரிய ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். ஐயோ இல்லை எனக்கு எதுவும் சம்மந்தம் இல்லைன்றது எனக்கு நல்லா தெரியும்,
ஆனால் இதுக்கிட்ட அவன் புதுசாக சம்மந்தப்படுத்துகிறான். ஐயோ இல்லை சார். ஆஹா கேட்கல. சாரா? யார் உனக்கு சார்? சார் ப்ளீஸ். ஓ, இன்னும் நீ அதான் கண்டினியூ பண்ணுற. ஓகே, போ, ஃபாலோ பண்ணிட்டு வரேன். சார் வெறுப்பாது, முன்னாடி போகணும் அப்படின்னு சொல்லவே நீங்கள் அப்படியே முன்னாடி போயிட்டே இருக்கீங்க. அப்படி தான் நர்சிங் ரூம் போயிட்டே இருக்கீங்க. டக்குனு எங்கள் ஜங்கு பிடிச்சி அப்படியே ஒரு எம்டி கிளாஸ் இருக்குமா, அப்படியே பிடிச்சி டோர் லாக் பண்ணிட்டாரு. சார் இல்லை. சாரா? சாரான்னு கேட்குறேன். சாராடி? இல்லைங்க. என்னல்ல? என்னல்ல? எதுக்கு கோவப்படுறீங்க? ஏன் தரலையா உனக்கா? என்னடி புதுசாக என்னமோ? இல்லை, அது எனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. எங்கே ரெண்டெல்லாம் காணோன்னு என்ன கேட்டா நான் ஊருக்கு தான் போகணுன்னு சொன்னேன். ஏன் சொல்ல வேண்டியதான் அவங்ககிட்ட மட்டும்? இல்லை, தப்பார் அவங்ககிட்ட பேசின எனக்கு கொடுப்பாவது சொல்லிட்டேன். தப்பார் என் பாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்படியே உங்கள் கண்ணு ஏதோ சொல்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னு திங்குற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குது. என்னை விட்டுடா அப்படின்னு சொல்கிற மாதிரி துடிக்கிற மாதிரி இருக்குது. லைட்டாக அப்படியே சிரிக்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்ன சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் மூக்கு அப்படியே உரசிட்டு, தப்பார் நீ என்னோடது. தாலிங்க. இல்லை, ட்ரெஸ் கொள்ள பரவாயில்ல, எடு. எடுக்கிறியா இல்லைப்பா? ஏதாவது நான் கொடுக்கட்டுமா? இல்லை வேண்டாம், அது ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. என்ன புரிஞ்சுக்கிறது? நீ இப்போ எடுக்கிற நான் பார்க்கணும். இல்லை, ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருக்கு. பரவாயில்ல, புருஷன் தானே. ஐயோ புரிஞ்சுக்கோங்க, அது எடுக்க முடியாது, நான் பின்லாம் பண்ணி வச்சுருக்கேன். சரி, கண்ணை முடிக்கிறேன். எடு. இல்லை எடுக்கிற, இல்லை நான் எடுக்குவேன். எதுக்கிட்டே பேசுனுங்கிற? எடுன்னு தானே சொன்னேன். சரி எடுக்கிறேன். கண்ணை பற்றுங்க. கண்ணெல்லாம் பற்ற முடியாது, சொன்ன உடனே எடுத்துருக்கணும். கண்ணை திறந்து தான் இருக்கும். எடு. எடுக்குதுன்னு பையன். இப்போ நான் இல்லை நானே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கையை கிராஸ் பண்ணி இப்படி முடிச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்களா? எடுக்கிறியா இல்லை நான் எடுக்கிட்டா? நானே எடுக்கிறேன், இருங்க தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை தள்ளி வச்சுட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் முட்டை அப்படியே முள்ளிட்டு அப்படியே அவர் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ஸ்டாப்ஸ் கிட்ட அப்படியே கை போகுது. அங்கே ஒரு பின்னு, இந்த ஸ்டாப்ஸ் கிட்ட ஒரு பின்னு அப்படின்ற மாதிரி இருக்கா, அதை எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் பிடிச்ச இழுத்தா வரல. என்னடி கயிறு மட்டும் தான் இருக்குது, தாளிங்க. இல்லை மாட்டுக்குச்சு. எங்கே மாட்டுக்குச்சு? இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் அப்படியே திருப்பிட்டு, ஐயோ பிரேஸுக்குள்ளே மாட்டுக்குச்சு. என்னடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே திருப்பிட்டு அப்படியே கையை அவர் விட்டார். என்ன பண்ணுறீங்க? என்ன மாட்டிக்கிச்சு? ஒன்றும் இல்லை, கையெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்துகிட்டு கையோடு அப்படி அவர் கையில் அப்படி தாலி வருது. இதானே? பார்த்துட்டீங்கள? இல்லை, அதுக்காக இல்லை, மொத்த கொடுக்க. தாலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலிக்கு மொத்த கொடுக்குறாரு. உங்களுக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்குது அவரோட பார்வை. அவர் இனிஷியேட் பண்ணுறாருந்தா எப்படி வேணாலும் பண்ணலாம், பட் இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுறீங்க. உங்களை பார்த்துக்கிட்டே இந்த தாலிக்கு எப்படி முத்த கொடுப்பாரா? தெரியல. இந்த தாலி உட்காலத்தில் இருக்கும்போது நீ என்ன இதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது, இது என்னோடய டேக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை திரும்ப அவங்க ட்ரெஸ்குள்ளே தான் விடுறாரு. என்ன பண்ணுறாங்க? ஏன் அதான் எடுக்கும்போது கை போச்சுல்ல, வைக்கும்போது போகணும்ல. சரி கையை எடுங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைக்கு அவரோட கைக்கு அப்படியே முத்த கொடுக்குறாரு. அது ரொம்ப ஒரு மாதிரி உங்களுக்கு பாரதியங்க இருக்குது. நீங்கள் அப்படியே தலையை குனிஞ்சுக்கிறீங்க. என்னடி எதுவும் பேசவில்லை? பேசணும்னு தோணலை. பேசணும்னு தோணலை. டேமாச்சு போகலாமா? எங்கே பெட்ரூம்க்கா? ஐயோ இல்லை, கிளாஸுக்கு.
சரி வா. இருங்க, தாலி பின் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் பின் பண்ணவா? இல்லை வேணாம், நான் பண்ணிக்கிறேன், நீ திரும்பவும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படி திரும்பிக்கிறாரு. நீங்கள் அப்படியே பின் பண்ணிகிட்டு இருக்கீங்க. திரும்ப. சரி சரி போ. கையை போயிட்டு வந்தது, இதுக்கு போயிட்டு ஓவராக பண்ணுறான் அப்படின்ட்டு அப்படியே போய்கிட்டு அப்படியே உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்காரு. ஒரே ப்ளஷியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை அப்படின்ற மாதிரி தான். நீங்கள் அப்படியே எம்பராஜிங்கெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே போயிட்டுருக்கீங்க முன்னாடி. இங்கே வந்து இங்கே ஜிம்மின் தான். ஓய் ஓகே வாணி. ஓகே தான் ஜிம்மன். நீங்கள் ஒன்றும் இப்படியே ஜங்கு முறைச்சிட்டே இருக்காரு அந்த டெஸ்கிட்ட நின்றுட்டு. இல்லை ஜிம்மன், நீ வாழையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இங்கே அடிக்கடி உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. இவர் ஏன் என்னை பார்த்துட்டே இருக்காரு, என் மூஞ்சில் போர்டு இருக்குது, அங்கே பாருங்கய்யா, ஏன் இங்கே பார்க்குற அப்படின்ற மாதிரி நீங்கள் புலம்பிகிட்டே அப்படியே நீங்கள் தலையை அப்படியே நட்டுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. பிரேக் வருது. பிரேக் டைமில் நீங்கள் ஜங்கு கொண்டில் படவே கூடாது அப்படின்றதுக்காகவே நீங்கள் மட்டும் அப்படியே போகிறீங்க. போனால் எங்கள் ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு எங்கே போகிறேன்? இல்லை பிரேக், எனக்குமே பிரேக் தேவைப்படுது, வா. சரியா இல்லைண்ணா? ஏன்? என் பொண்டாட்டி அதனால தான் அப்படின்னு நீங்கள் குறுக்குறோன்னு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்குங்க. பவுட் பண்ணி பாவமாக பார்க்குற மாதிரி. சரி சரி போ. தேங்க்ஸ். தேங்க்ஸ் உங்ககிட்ட வரவே கூடாது, அதுதான் ஆசைப்பட்றல. இல்லை சரி போட்டுச்சு கிளம்பு. தேங்க்ஸுங்க. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. என்ன இருந்தாலும் ஒரு மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இது ஒரு மாதிரி வேறு மாதிரி ஒரு ஃபீல் அப்படிங்கிற மாதிரி இருக்கே. பிரேக் போகிறீங்க. அடுத்ததெல்லாம் உங்கள் ஜங்கு கூட கிளாஸ்லாம் கிடையாது. அப்படி நீங்கள் கிளாஸை கவனிக்கிறீங்க. அப்பப்போங்க ஜிம்மினை பார்த்து ஒரு மாதிரி ஏக்கமாக தான் இருக்குது. பட் ஆனால் அவன் நம்மளோடது இல்லைல்ல, நம்ம இப்போது வேறு ஒருத்தவனுக்கு சொந்தமாகிட்டோம், பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அவாய்ட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ அப்படி தான் டேஸ்க்கு போய்ட்டு அன்றைக்கி ஈவினிங் அப்படியே நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. பின்னாடி வந்து ஹார்ன் அடிச்சுக்கிட்டே ஒரு கார் வருது. எதுக்கு? நான் தான் பஸ்ஸில் போகிறேன்னு மெசேஜ் அனுப்பினே. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிற்கிறீங்க அந்த நாயர் கடை வீதிக்கிட்ட. எவ்வளோ நேரம்டி? இல்லை நான் மெசேஜ் போட்டிருந்தேன், நீ பஸ்ஸில் போகிறேன்னு. பஸ்ஸில் போறியோ? எங்கே போகிற? இல்லை முதல்ல காரில் ஏறு, மரியாதையாக காரில் ஏறுன்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறிட்டு பொறுமையாக அப்படி சாத்துவீங்களா? லாக் ஆகுது, கொஞ்சம் அழுத்தி தான் சாத்து. திரும்ப பொறுமையாக தான் சாத்துறீங்க. அவர் டக்குன்னு உங்கள் பக்கமாக வந்துட்டு டோர் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு திரும்ப அப்படியே ரொம்ப ஃபோர்ஸ்டாக அடிக்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துட்டு கண்ணெல்லாம் இருக்க மூடிட்டு பயந்த மாதிரி அப்படியே உட்காந்துட்ருப்பீங்களா? அப்படியே க்ளோஸ்அப்பில் உங்ககிட்ட வந்து ஒத்து கொடுக்குற மாதிரி இன்னும் கொஞ்சம் நீங்கள் அசைஞ்சிங்கன்னா உங்கள் லிப்பு அவரோட லிப்பும் அப்படியே உரைச்சிடும். என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணப்போ? இல்லை பயம் ஒன்றும் பண்ணல. ஓகே அப்படின்ட்டு அவர் இப்போது ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஏன் கூட்டு வந்தவனுக்கு கூட்டு போக தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களே பார்த்துட்டே வர்றாரு. ட்ரைவ் பண்ணிகிட்டே தான். இல்லை பசங்க எல்லோரும் எவன் பார்த்தா என்ன கண்ணா? யாராவது ஒருத்தவங்க பார்த்தாலே அப்புறம் கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? கண்டுபிடிச்சா என்ன? எனக்கு ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படியே பவுட் பண்ண மாதிரி இப்படி சொல்லிகிட்ருக்கீங்க. ஏன்னா உங்களை வந்து அவர் அட்மையர் பண்ணுறாரு, நீங்கள் பண்ணுறதெல்லாம் க்யூட்டாக இருக்குன்ற மாதிரி ரசிக்கிறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுலேருந்து இப்போ லைட்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரியே பவுட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டிங்க. சரி சரி ஓகே, எவ்வளோ நாள் சொல்லு, எவ்வளோ நாள் அப்படின்னு ஏதாவது ஒரு டியூரேஷன் சொல்லு. அது வரைக்கும் தான் என்னால் எப்படிலாம் இருக்க முடியும், அதுக்கப்புறமும் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணாத. இன்னும் ஒரு 1 year. 6 months. இந்த பார் இன்னும் ஒரு 2 months, அது வரைக்கும் தான். 2 months மட்டும்தான் அப்படின்ட்டு உங்களோட கையெடுத்து அவரோட தைஸ் மேலே அப்படியே வச்சுக்கிறாரு. எதுக்கு? ஏன் பிடிக்கலன்னு? இல்லை கை வலிக்குது. இது இங்கேருந்து இந்த தைஸில் வைக்கிறது உனக்கு கை வலிக்குது.
வளைக்கல வச்சுக்கிறேன். அப்படியே அவர் சிரிச்சுக்கிட்டு அந்த கையை அப்படியே தடவிக்கிட்டே அப்படியே வந்துட்டுருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி லைட்டாக பிடிச்சிருக்கு. நீங்கள் லைட்டாக அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. வீட்டுக்கு வந்திருப்பீங்க. வீட்டுக்கு வந்தோடனே முன்னாடி நீங்கள் தான் அப்படியே போகிறீங்க. அவரோட பேக்கையுமே எடுத்துகிட்டு நீங்கள் போகிறீங்க. அவர் கார்லாம் லாக் பண்ணிட்டு அப்படியே பின்னாடியே வராரு. நீங்கள் முன்னாடி அப்படியே ரூம்குள்ளே போகிறீங்க. போனோடனே உங்கள் அப்படியே அந்த பேக்லாம் வைப்பீங்களா? பேக்கப் பண்ணுறாரு. என்ன பண்ணுறங்க? ஏன் தெரியல. என்ன ட்ரெஸ்ஸு கழட்டு. ட்ரெஸ்ஸு கழட்ரி. ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு சாரி கட்டு. இல்லை நான் சாரியில் கட்ட மாட்டேன். கட்ட மாட்டியா? ஏன்? எனக்கு கட்ட தெரியாது. அப்போ அன்னைக்கு அது வெயிலில் கட்டி விட்டாங்க. சரி ஓகே பரவாயில்ல, போ நான் கட்டி விடுறேன். கட்டி விடுறேன்னு போ. இல்லை போடி, அப்புறம் வேறு எதாவது பண்ணுற போகிறேன். இல்லை போறியா? இல்லை நான் வேறு எதாவது பண்ணவா? போகிறேன். டவல் வேண்டாம் போ. அப்புறம் டவல் எடுக்காமல் நீ போகிறேன்ற நானே வேணும்னு சொல்லுவேன். நான் இல்லை இல்லை டவல் எடுத்துகிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு லைட்டாக அப்படியே சிரிச்சுக்கிறாரு. நீங்கள் அப்படியே டவல் எடுத்துகிட்டு குடுகுடுன்னு சொல்லிட்டு அப்படியே பாத்ரூமுக்குள்ளே ஓடுவீங்களா? என்னடா இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பார்த்துட்ருக்காரு. இப்போ அப்படியே இங்கே ஒரு ஷார்ட்ஸோடு தான் ஜங்க் நின்றுட்டுருக்காரு. நீங்கள் குளிச்சுட்டு ப்ளவுஸு இன்ஸ்கர்ட்டோட அந்த புடவையெல்லாம் அப்படியே சுற்றிட்டு நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு கட்டவே வரல போல் இருக்கு. கட்டுப்பாக இருக்குது, கையெல்லாம் வலிக்குது. இதை வர சுற்றிக்கிட்டு எவ்வளோ நேரம் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க. இங்கே ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி ஃப்ரூட் சாலட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு பவுலோடு அப்படியே உள்ளே வந்துட்டுருக்காரு. பார்த்தா நீங்கள் இந்த மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. என்னடி கோலம் அது? நான் ஒன்றும் பார்க்கல. இல்லை எனக்கு வர மாட்டேங்குது. நான் வீட்டில் எப்பவும் போடுற ட்ரெஸ்ஸை போட்டுக்குவா. ஒன்றும் தேவை, நான் தான் கட்டி விட்றேனால இங்கே வா. இல்லை வாடி அப்படின்ட்டு அந்த பவுல்லேருந்து இப்போ கொஞ்சம் சாலட் மட்டும் எடுத்து வாயில் போட்டு அப்படியே மென்று சாப்பிட்டுக்கிட்டு இங்கே வா அப்படின்னு உங்களை கூப்பிட்றாரு. வாய் ஃபுல்லாக அப்படியே அந்த ஃப்ரூட்ஸ் போல் இருக்குது. அப்புக்குன்னு சாப்பிடும்போது ஒரு மாதிரி க்யூட்டாக அழகாக இருக்குது. அந்த லிப் பியர்சிங் இருக்காது, அதில் லைட்டாக அந்த ஃப்ரூட்ஸோடைய அந்த ஃப்ரூட்ஸோடைய என்ன சொல்கிறது ஜூஸு ப்ளஸ் வந்து அவருடைய சலைவாலாம் லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு லைட்டாக அப்படியே உங்கள் வந்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணுற மாதிரி இருக்குது. அவர் நோட் பண்ணுறாரு. ஆனால் கண்ணுக்கில் அப்படியே அவர் உட்காந்துக்கிட்டு காமி. இல்லை காமெடி அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறீங்க. இடுப்புலாம் தெரியுது. இங்கே ப்ரெஸ் பார்ட்க்கு மேலே அப்படியே லைட்டாக எல்லாமே தெரியுது அப்படின்ற மாதிரி இருக்குது. எல்லாத்தையுமே பார்க்குறாரு. பட் ஆனால் குறுக்குறுன்னு பார்த்தா நீங்கள் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றதுக்காகவே அவர் எதையுமே பார்க்காத மாதிரி இப்படி கட்டிகிட்ருக்காரு. நீங்கள் அவரோட கண்ணை தான் பார்த்துட்ருக்கீங்க. இது பார் இப்படி 4 5 6 7 ஃப்ளைட் வருதுடி. ஏன் வரக்கூடாதா? எத்தனை வரணும்? ஒன்றால் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க? ஏண்டி சொருகணும்? சொருகணுண்டி. கை இடாங்க. ஏன் கை வச்சா என்ன தப்பா? கையை இடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க சொல்கிறீங்க. ஆனால் அவருடைய கை வந்து கரெக்டாக உங்கள் நேவலுக்கு கரெக்டாக நேவல் ப்ளஸ் வந்து அங்கே ஸ்ட்ரைட்டாக வந்து அங்கே சொருக்கி வைப்பாரா, அந்த ஃப்ளீட்டை வந்து சொருக்கி வைப்பாரா? கை எடுக்கவே இல்லை. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடி எதுக்கு நிலையிற? பெண் குத்தணும்ல. இவர் பென்சில்லாம் எனக்கு எதுக்கு டபுளாக தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. நெளிறீங்க லைட்டாக. எது நிலையிற? இதை குத்த வேண்டிய இடத்துல குத்தணும்ல. என்னதா? நான் என்ன சொன்னேன்? இந்த பார் பின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. இந்த முந்தானையெல்லாம் கவர் பண்ணிட்டு தான் நின்றுட்டுருக்கீங்க. சாரி கொஞ்சம் தூக்கு இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சாரி கட்டி விட்டுட்டுருக்காரு. அங்கங்கே அவருடைய டச்சஸ்லாம் உங்களுக்கு வேறு மாதிரி ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. ஒரு மாதிரி ப்ளஷியாகவும் ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸாக பறக்கிற மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் ஒரு மாதிரி பயம் கலந்த ஒரு மாதிரி வீருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்குது. அவர் அப்படியே கட்டிலாம் முடிச்சுட்டு பர்ஃபெக்ட் இப்படி திரும்ப
இங்கே பாரு இடுப்பு எதுக்கு இவ்வளோ இருக்கும் எப்படின்னா அழகாக இருக்கும். இல்லை பரவாயில்ல, எனக்கு பிடிக்காது. பரவாயில்ல, எப்படியே காட்டு, இது அழகாக இருக்கும் அப்படின்ட்டு உங்களுடைய ஃபுல் இடுப்பு அப்படியே தெரிகிற மாதிரி தான் கட்டி விட்டுருக்காரு. இங்கே அப்படியே மேலே ஃப்ளீட்டில் அப்படியே எடுத்து பின்னு குத்துறாரு. இப்போ பார்த்து குத்துட்டு போகிறீங்க. ஏன் குத்துனா வலிக்குமா என்ன? என்னத்தை தான் பேசுகிறாருன்னு ஒன்றுமே புரியல எனக்கு வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நெளிஞ்சிக்கிட்டு இல்லை வலிக்காது. சரி ஓகே, வலிக்காதுன்னா சந்தோஷம்தான். எதுக்கு? அதான் வலிக்காதுன்ட்டால அதனால். எதுக்கு அதான் புரியும் அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு புத்திட்டுருக்காரு. உங்களுக்கு புரிஞ்சிச்சு இவர் பேசுகிறதுலாம் இப்படி தான் பேசிகிட்ருக்காரு போல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிச்சு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நான் போய்ட்டு ஏதோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே போகிறீங்க. இங்கே எதுவும் பண்ண தேவை, ஃப்ரூட்ஸ் அழகாக இருக்குது, இது போதும் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உட்கார வச்சுக்கிட்டு இங்கேயோ கொஞ்சம் எல்லாத்தையும் பண்ணு, இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக ஒர்க் இருக்குது ஓகே அப்படின்ட்டு உங்களை உட்கார வச்சுட்டு அவரோட ஒர்க் பார்த்துட்ருக்காரு. பரவாயில்ல, உங்களை அப்பப்போ சைட் அடிச்சுட்டே இருக்காரு. உங்களுக்கு அது தெரில, நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அன்றைக்கி நைட்டு வந்து எதுவுமே நடக்கல, அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க 2 பேருமே. அவர் வந்து உங்ககிட்ட லைட்டாக அப்படியே பக்கத்தில் வரலான்னு ட்ரை பண்ணுறாரு. இல்லை வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி படுங்க. சரி தள்ள போதுமா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கியிருப்பீங்க. காலையில் எந்திரிச்சு பார்க்குறீங்க, பார்த்தா ஜங்கு உங்களை நல்லா இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு இப்படி படுத்துட்டுருக்காரு. இவர் எப்படி கடவுளே என்னையே அப்படி சோதிக்கிறேன் அப்படி நீங்கள் நைஸாக அப்படியே விலகுறீங்க. பாட்ரி இல்லை காலேஜ் லீவ் போட்டுக்கலாம் பட் காலேஜ் போகணும். பார் உங்கள் வீட்டில் கூப்பிட்ருக்காங்க, போகணும் இல்லை போகணும், அங்கே ஏதாவது நமக்கு வேலை வச்சு சாவடிப்பாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் அப்படியே நைஸாக அப்படியே வேலைக்கு வந்துட்டு குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காலேஜ் கிளம்பிட்டீங்க. இந்த ஜங்கு அப்படியே எழுந்திரிச்சு பார்க்குறாரு. எங்கடி கிளம்பிட்ட? காலேஜுக்கு. எதுக்கு? என்ன சொன்னல உங்கள் வீட்டில் கூப்பிட்ருக்கானே. அம்மா கிட்ட சொல்லிட்டேன் காலேஜுக்கு நீங்கள் போகணுன்னு சொன்னா. சரி போயிட்டு வந்துட்டாங்க. என்ன கேட்காம நீ பண்ணுறேன் நீ? இல்லை நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் கேப் பிடிச்சி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுற மாதிரி பாஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே கிளம்பிட்டீங்க. இவருக்கு செம்ம டென்ஷன். அப்படியே பின்னாடியே வந்துட்டுருக்காரு. நீங்கள் கிடக்கிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே போயிட்டீங்க போல் இருக்குது. கேட்லாம் க்ராஸ் பண்ணி வெளில போயிட்டீங்களாட்டுக்கு. நீங்கள் பின்னாடியே வந்த ஜங்குக்கு வரத்துக்குள்ளால நீங்கள் அப்படியே கேப் வந்து புக் பண்ணியிருப்பீங்க போல் இருக்குது. அப்படியே ஏறி நீங்கள் மட்டும் போயிட்டீங்க. இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு உட்கோ வந்துச்சு. அவர் மட்டும் கிடக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி ஒரு 5 நிமிஷம் குளியல் தான். எப்போவுமே ஒரு 15-20 மினிட்ஸ் அப்படி குளிக்கிற மனுஷன் 5 நிமிஷத்தில் அப்படியே மேலே அப்படியே நனைஞ்சிட்டு காக்கால் நனைஞ்சிட்டு கடற்கரை ட்ரெஸ்லாம் மாற்றிக்கிட்டு ஒரு சாக்ஸ்லாம் எதுவும் போடவே இல்லை. ஒரு மாட்டம் செப்பல் போட்டு ஒரு மாட்டம் வந்துட்டார். பார்த்தா லேப் நடக்குது போல் இருக்குது உங்களுக்கு. அதனால தான் நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு வந்துடுறீங்க போல் இருக்கு. இதை எப்படா மறந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து வேறு கிளாஸ் போல் இருக்குது. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் லேப்லாம் முடிச்சுட்டு ஒரு 12:30 அந்த மாதிரிலாம் நீங்கள் வெளில வந்துட்டீங்க. அப்பப்போ எட்டி பார்த்துட்டே இருந்திருப்பார். நீங்கள் வெளில வந்துட்டீங்கன்னொடனே உங்கள் கிளாஸ்க்கு வராரா? சார் இல்லை லேப் இன்னும் முடியல. சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் வெளில வந்துட்டு நீங்கள் வந்து வைபாலாம் பண்ணி சொல்லிகிட்ருப்பீங்க. இங்கே வந்து எட்டி இப்படி பார்த்துட்ருக்காரு. வாங்க சார் வாங்க. இல்லை மேம் பாருங்கள் அப்படின்ட்டு அப்படியே உங்கள் கிளாஸ் அப்படியே க்ராஸ் பண்ணி போயிட்டாரு. உங்களை பார்த்துக்கிட்டே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்ன இந்த பக்கம் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் கண்டுக்கல. இப்போ அப்படியே டான்ஸ்க்கு போயிட்டு சொல்லுங்கள் சார். என்ன சாரா? சொல்லுங்கள் ஜங்குக். சரி இரு வரேன் அப்படின்ட்டு அவர் போயிட்டார். சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. ஒரு 15 மினிட்ஸ்கிட்ட அப்படியே நின்றுட்டுருக்கீங்களா? ஒயே சொல்லுடி, பஸ்ஸு போகுது பாரு. என்ன சொல்கிற? ஆமாடி, சக்தி பஸ் இப்போ தான் கிராஸ் ஆகுது, போனா பிடிச்சிடலாம். இவர் ஈவினிங் தானே வருவார். சரி ஓகே போயிடலான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. நீங்கள் கரெக்டாக நீங்கள் கேட்டுக்கிட்ட அப்படியே கிராஸ் பண்ணுவீங்களா? இங்கே அப்படியே ஸ்டாஃப் ரூம் கிட்டே அப்படியே வந்து பார்க்குறாரு. பார்த்தா ஆளு காணோம். எங்கே போகிறா அப்படின்ட்டு உங்கள் பின்னாடி அப்படியே உடையாறாரு.
ஸ்டாப் 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 அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே போயிட்டு நீங்கள் இங்கேருந்து கத்திக்கிட்டே ஓடுவீங்களா, அதனால் பஸ்ஸில் இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு அப்படியே பஸ்ஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் தூரம் ஓடி தான் ஏறணும் போல இருக்குது, கொஞ்சம் மூவ் ஆகிருக்கும், அதனால் ஓடி ஓடி போகிறீங்க. நீங்கள் ஓடுறத விட உங்கள் பின்னாடியே இங்கே ஒரு ஜீவன் அப்படியே வந்துட்டுருக்கு, நீங்கள் பார்க்கவே இல்லை. இப்போ அப்படியே ஏறிங்க, உங்கள் பின்னாடியே அவருமே ஏறிட்டார், ஜங்குக்குமே ஏறிட்டார். நீங்கள் எல்லாம் கவனிக்கல. நீங்கள் அப்படியே அண்ணா கொஞ்சம் நகருங்கண்ணா. சரிம்மா சரிம்மா சரிம்மா, உள்ளே போ பார்த்து போமா அப்படின்றாங்க. அப்படியே ஏறும்போது ஒரு நோட்டு வேறு விழுந்துருச்சு. அந்த கும்பலில் உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு கூட தெரில, நோட்டு விழுந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியவே இல்லை. நீங்கள் மட்டும் அப்படியே போயிட்டு பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. அந்த நோட்டை எடுத்துகிட்டே உங்கள் பின்னாடி அப்படியே வந்துட்டுருக்காரா, நடுவில் ஸ்டக் ஆகிட்டார். யோ நீ அவ்வளோ தானே இங்கே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நிற்க வச்சிட்டாங்க. இங்கே ஜங்குக்கா தனியாக நிற்க வச்சிட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் உள்ளே போயிட்டீங்க போல இருக்குது. உள்ளேயுமே கூட்டம் இருக்குது. உங்கள் பக்கத்தில் வந்து ஒரு 2 பசங்க நின்றுட்டுருக்கானுங்க. ஆக்சுவலாக அவனுங்க வந்து உங்களோட ஜூனியர் பசங்க மாதிரி இருக்கானுங்க போல இருக்குது. டீ மச்சி இங்கே பாருடா, செம்ம சுக்கான இருக்குல்ல இந்த அக்கா. அம்மாண்டா பாரு, தழுக்குன்றக்கூடா, ஒரு தடவை அப்படியே வரலாமாடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கானுங்க. இது வந்து ஜங்கு கேட்டார். ஏன்னா அவருக்கு 2 பேருக்கு முன்னாடி தான் அந்த பசங்க நின்றுட்டுருக்கானுங்க. அந்த 2 பேரை தாண்டி நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. இது கேட்டவுடனே செம்ம டென்ஷன் ஆகுது. அப்படியே எக்கே கொஞ்சம் போகலான்னு பார்க்குறாரு. யோ நில்லையா, அங்கேயே நில்லையா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களா. இங்கே ஜங்குக்கும் செம்ம கோவம் வருது. ஜங்குக்கால் ஒன்றுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இப்போ அப்படி தான் கொஞ்சம் ஏதோ லைட்டாக உங்கள் மேலே யாரோ உரசுற மாதிரி இருக்குது. உங்கள் ஜங்குக்கு இன்னும் வர கோவம் வந்துக்கிட்டே இருக்குது. சரிக்கா சரிப்பா, நீ தாராளமாக நின்றுக்கோ, நான் இங்கே தள்ளி நின்றுக்கிறேன் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி விலைக்கு தான் நின்றுட்டுருக்கீங்க. அக்கா இல்லை நீங்கள் நின்றுக்கோங்க அப்படின்றானுங்க. இல்லைப்பா நீ நின்றுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் நான் நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த ஒரு சீட் இருக்குன்னா அந்த சீட்டை ஒட்டின மாதிரி நின்றுட்டுருப்போம்ல, அந்த கம்பியை பிடிச்சிட்டு கம்பியோடு ஒட்டிட்டு நின்றுட்டுருப்போம்ல, அவங்களுக்கு இன்னும் வசதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. 2 பசங்களும் சேர்ந்து உரசுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா. இன்னொரு பையனும் சேர்ந்த மாதிரி அப்படியே லைட்டாக அப்படியே உரசுறானுங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி தப்பாக ஃபீல் ஆகுது. எங்கள் ஜங்குக்கு வெறி தாங்கலை. அவர் அப்படியே அந்த நோட்டை எடுத்து அப்படியே வேகமாக விட்டு எறிகிறார். அந்த அவன் மண்டையில் அடிக்குது. யாரடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்ப்பான். அந்த நோட்டு அவன் மேலே அடித்து உங்ககிட்ட அப்படியே விழுந்திருக்குமா. இது ஏன் நோட்டு? அப்போ தான் தெரியுது ஜங்குக்கு உங்கள் பின்னாடி வந்திருக்காரு போல இருக்குது. ஜங்குக்கு தான் தூக்கி போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஜங்குக்கு நீங்கள் ஏய் வெள்ளவடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே இக்கி பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இங்கே அப்படியே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்துட்டு, யோ தலையா என்ன நடந்தது என்ன தெரியாது நீ வர அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே முட்டியை பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டி அவனை லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. என்னங்க பண்ணுறீங்க, அறிவில்லை உங்களுக்கு? என்ன அறிவில்லையோ ஏண்டி உனக்கு அப்புறம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கும்மிக்கிட்டே இருக்காரா. உங்களுக்கு கோவம் வந்துடுச்சு ஒரு மாதிரி. நீங்கள் கடகடன்னு சொல்லிட்டு பஸ்ஸை விட்டு அப்படியே இறங்கிட்டீங்க. இங்கே கும்மிட்டு பஸ் வந்து நிறுத்திட்டு திரும்ப அப்படியே போகுது. பார்த்தா நீங்கள் இறங்கிட்டீங்க போல இருக்குது. அவனை அப்படியே சட்டையை பிடிச்சி அப்படியே இழுத்திட்டே வெளில வருவாரா. ஆனால் அவனுங்க வரல, கையில் சட்டை மட்டும்தான் வருது. அவனுக்கு பஸ்ஸோடு போயிட்டானுங்க போல இருக்குது. இவனும் அப்புறம் இருக்கட்டும் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு வந்து உங்கள் பின்னாடியே ஓடியாராரு. ஏய் இல்லடி, ஐயோ ஏய் இல்லை வேண்டாம், நான் காப் பிடிச்சி போகிறேன். காப் பிடிச்சி போறியா? ஏய் இல்லைண்ணா பாருங்க ஜங்கு, உங்களுக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ லவ் இருக்குன்னு புரியுது. அதுக்காக சும்மா இருக்கிற பசங்களாம் எழுத போட்டு அடிக்கிறீங்க. என்னங்க அதுக்கு அர்த்தம்? உங்களுக்கு கோவம் தாங்கலை, நீங்கள் நடந்துகிட்டே இருக்கீங்க, உங்கள் பின்னாடி வந்துட்டுருக்காரு. என்னால் இல்லைண்ணா. இப்போ என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? லவ் பண்ணிங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, இப்போ என்ன இந்த வேணும் உங்களுக்கு? அதானே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அதனால தானேங்க இப்படிலாம் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. உங்கள் ஹீரோயிசத்தில் வரவங்க கிட்டலாம் காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டைப் பிடிக்க நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க. செம்ம கோவம் வந்துருச்சு. அப்படியே பதார்னு விட்றாரு. உங்களுக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு. நீங்கள் அப்படியே நடந்துகிட்டே இருக்கீங்க. என்னது இல்லை எனக்கு எதுவும் பேசுகிறது இல்லை, நான் என் அம்மா வீட்டுக்கு போகிறேன். ஏன்னா அம்மா வீட்டுக்கு போறியோ? தப்பாரு, எனக்கு மிருகம் மாத்தாது, பண்ணுற மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி அவரு கூப்பிட்டு போகிறாரு. நீங்களும் போகிற போக்கே அப்படியே போகிறீங்க. இப்போ கேப் பிடிச்சி அப்படியே உங்களை கூப்பிட்டு போயிருப்பார், வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருப்பார். எதுவுமே பேசவே இல்லை. நீங்கள் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்படியே சமைச்சு வச்சுட்டு நீங்கள் மட்டும் பெட்ரூமில் போய் படுத்துட்ருக்கீங்க. அவருமே பேசவே இல்லை. டைம்ஸ்க்கு பாது 2 பேருமே சாப்பிடல. அடுத்த நாள் காலைல விடியுது. நீங்கள் கிளம்பி காலேஜுக்கு அப்படியே வரீங்க. இல்லை நான் காலேஜ்
போகிறேன். இதுக்கு காலேஜ் காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களே தவிர வேறு எதுவும் பேசவே மாட்டேங்க. நான் ட்ரா பண்ணுறேன், நான் தான் பிக்கப் பண்ணுவேன், புரியுதா? வெயிட் பண்ண, கிளம்பிட்டு வரேன். இல்லை, இனிமேல் நானே போய்க்கிறேன். ஆ, நீயே போய்க்கிறியா? இந்த பார், என்னை டென்ஷன் பண்ணாத சொல்லிட்டேன். வெயிட் பண்ணுறேன். அதையும் தாண்டி போனேன்னு வையா, ரோட்டில் எவன் வாங்குவான், காலேஜில் எவன் வாங்குவான்னு எனக்கு தெரியாது. வெயிட் பண்ண, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி அப்படியே ஷர்ட்டெல்லாம் அப்படியே கட்டி போட்டு வெறும் பாக்ஸரோட அப்படியே உங்கள் முன்னாடி அப்படியே போகிறாரு. இங்கே இருக்க அப்படின்ட்டு மேலே அப்படியே தாப்பால்லாம் போட்டு, பெட்ரூமில் தான் மேலே தாப்பால் போட்டு அப்படியே போயிட்டு குளிக்கிறாரு. இங்கே அதாவது பாத்ரூமுடைய டோருமே ஓப்பனில் இருக்குது. ரொம்ப பப்பர் பேன்லாம் கிடையாது, லாக் போடாமல் அப்படியே ஓப்பனில் இருந்துகிட்ருக்கு. நீங்கள் அப்படியே கதவு திறந்துட்டு நீங்கள் வெளில போனீங்கன்னா அந்த சத்தம் கேட்கட்டும் அப்படின்றதுக்காக அப்படியே குளிச்சுட்டு வந்துட்டுருக்காரு. உங்கள் முன்னாடி தான் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே திரும்பிக்கிறீங்க. ஏன் பார்த்தா என்ன ஏதாவது ஆகிடுமா? நீங்கள் எதுவும் பேசவே இல்லை, அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. திரும்பிட்டு அவர் வராரா, அப்படியே உங்களை பிக்கப் பண்ணிட்டு போகிறாரு. கிளாஸ் நடக்குது. அவர் நீங்கள் என்னன்னு கூட சட்டம் பண்ணவே மாட்டேங்க. அவருமே உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுறாரு, இது பண்ணுறாரு. சரி சாரி அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு, பேசவே மாட்டேங்க. இப்படி நான் டைம்ஸ்க்கு போயிட்டே கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கிட்ட இதே மாதிரியே நடந்துகிட்ருக்கு. அப்படி தான் எப்பவும் போல் காலேஜ் வந்து முடியுது. அன்றைக்கி எனக்கு மீட் இருக்குது, அதனால் நீ வந்து வெயிட் பண்ண, சேர்ந்தே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. நீங்கள் வந்து இல்லை, நான் வந்து கார்லலாம் வெயிட் பண்ணல, நான் நாயர்கடை விதிக்கிட்டே நின்றுடுறேன், நீங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க வரும்போது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் அந்த கடைக்கிட்டே நின்றுட்டுருக்கீங்க. இங்கே மீட்டிங்லாம் முடிச்சுட்டு அவர் காரில் வரும்போது ஜங்குக்கு நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒர்க் பண்ணுற ஒரு லேடி கொலிக், அவங்களுக்குமே கல்யாணம் ஆகலை. அவங்க வந்து இந்த மாதிரி போகிற வழி தான் நம்மளே ட்ராப் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி மேம் வாங்க அப்படின்ற மாதிரி இப்போ வந்து காரில் ஏறிக்கிறாங்க. இப்படி ஜங்குக்கு தான் வந்து வராரு. நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறீங்க, பார்த்தா யாரோ முன்னாடி உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. யார்? இங்கே வந்து பார்த்தா யாரோ உட்காந்துட்ருக்க மாதிரி இருக்குது. கார் கரெக்டாக நிற்கிது. ஓய்னுவா காரில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. சார் இல்லை வேண்டாம் சார், நானே போய்ப்பேன், பஸ்ஸு மிஸ் பண்ணிட்டேன் சார், கார் புக் பண்ணியிருக்கேன் அதில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. நீங்கள் சொல்லும்போது அப்படியே முறைக்கிறாரு. சார் இல்லை, ஏறுங்க மேம், டாப் பண்ணிடுறேன், அந்த வழியாக தான் போவேன், ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே சொல்லியிருப்பார். நீங்கள் அப்படியே பேக் சைடில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. இப்போது பேக் சைடில் அப்படியே உட்காந்துட்டு உங்களே தான் நீங்கள் வந்து பேக் சைடில் உட்காந்துட்ருக்கீங்க. அவர் வந்து கண்ணாடி வழியாக உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. அப்புறம் சார் இப்படி லைஃப்லாம் போயிட்டுருக்கு, நெக்ஸ்ட்டு என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வராங்க. நீங்கள் ஓ அந்தளவு க்ளோஸோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி ஜெலஸ் ஆகுது. எனக்கு தெரில, அவங்க வந்து இந்த மாதிரி ரொம்ப உரிமை எடுத்து பேசிக்கிறதுலாம் அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அப்புறம் என்ன ஜங்கு, நெக்ஸ்ட்டு கல்யாணம்லாம் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? அலைன்ஸ்லாம் எதாவது பார்க்குறீங்களா? அவங்க அழகுக்கெலாம் கண்டிப்பாக இன்னும் அழகாக பொண்ணு பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பேசிகிட்டே வருது. உங்களுக்கு ஒரு மாதிரி எரியுது, என்னன்னே தெரில, ஒரு மாதிரி புவையுது. அதெல்லாம் கேட்குறதுக்கு முடியல. ஐயோ இல்லை மேம், ஒரு காலத்தில் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, ஆனால் இப்போதைக்கு தோணலை மேம், அதனால் இன்னும் ஒரு 2 இயர்ஸ் ஆகட்டும்னு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாரா. நீங்கள் அப்படியே கண்ணாடி வழியாக நீங்கள் வந்து அவரை முறைக்கிறீங்க. அவருமே பார்க்குறாரு. இங்கே அந்த மேம் வந்து லைட்டாக அப்படி சிரிச்சுக்கிறாங்க. இப்போ அப்படி தான் பேசிட்டு வர்றாரு. கேட்குறதுக்கு எல்லாமே குதிர்க்கமாகவே பதில் சொல்லிட்டு வர்றாரு. நீங்கள் முறைச்சிக்கிட்டே வரீங்க. ரொம்ப உங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி அவர் சொல்லிகிட்ருக்காரு. ஏன்னா அந்த லேடிக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருப்பார் போல இருக்குது. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, என்னோடய ஒய்ஃப் தான் இவ, அங்கே நின்றுட்டுருக்கா, அவளை பிக்கப் பண்ணணுன்னு சொன்னேன், அதுக்காக என்ன எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் தான் இங்கே வந்து போகன்னு புகஞ்சிட்ருக்கீங்க, ஒரு மாதிரி வெறுப்பில் வந்துட்டுருக்கீங்க. அவருக்கு வந்து கோவமாக இருக்கும். நீங்கள் வந்து சாருன்னு சொல்லி கூப்பிட்டதும், நான் வந்து கேப் புக் பண்ணியிருக்கேன் சார், பஸ்ஸை விட்டேன் சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் வந்து கீப்பப் பண்ணியிருப்பீங்களே, அதனால தான் இப்போ வந்து கோவத்தில் இன்னும் உங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி நிறைய அப்படியே பேசிட்டு வந்துட்டுருக்காரு. டைம் ஸ்கிப் ஆகுது. ஃபஸ்ட்டு அந்த மேம் வந்து ட்ரா பண்ணிட்டு அப்படியே உங்களை வந்து முன்னாடி வந்து உட்கார சொல்கிறாரு. இல்லை சார் வேண்டாம், நான் இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படியே முறைக்கிறாரு உங்களை. இல்லை சார் பரவாயில்ல, நான் பார்க்கல உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவரை பார்க்கவே இல்லை. அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படியே திரும்பிக்கிட்டு நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. உனக்கு அவ்வளோ திமிரு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டைம் ஸ்கிப் ஆகுது. வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போனால் அவர் மட்டும் போயிட்டு டேரெக்டாக கடகடன்னு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவர் அப்படியே டேபிளில் உட்காந்துட்ருக்காரு. சேரில் ஏதோ ஒரு புக் எடுத்து வச்சுக்கிட்டு ஏதோ நோட்ஸில் ஏதோ பார்த்துட்ருக்காரு போல இருக்கு. நீங்கள் அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே நீங்கள் மட்டும் குளிக்க போகிறீங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நீங்களுமே இப்போது சாரி கட்டதே இல்லை,
அவர் வருவாரா, உங்கள் பின்னாடி வந்து நிற்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. கண்டுக்கவே இல்லை. ஏன்னா வந்து உங்கள் பின்னாடியே சுற்றுறதுன்னா அவருடைய பழக்கமே. ஆனால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஆனால் வரல. கையோ வர வலிக்குது. சார் சார், அவர் திரும்பவே இல்லை. சார், ஜங்குக் சார். என்னடி தும்ரா? இல்லை சார், இந்த ஃப்ளைட்டு வரமாட்டேங்குது. அதுக்கு என்ன, நான் என்ன பண்ணும்? இல்லை, நீங்கள் வந்து சுருக்கி விட்டா. என்ன சுருக்கி விட்டாவா? ஆமாம், எனக்கு ஃப்ளைட் எடுத்து பண்ண தெரியாது. நீங்கள் வந்து, நான் வந்து சுருங்கினா வர மாதிரி இருக்கும், பரவாயில்லையா? இல்லை, எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஸ்லாங்கை டோட்டலாக அப்படியே மாறுது. என்னடாவா இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் ஏதோ ஏன்னா எப்போவுமே நீங்கள் வந்து கையை கிராஸ் பண்ண மாதிரி நீங்கள் நின்றுட்டுருப்பீங்க. பட் இவர் நிற்கிறதே சரியில்லை அப்படின்னு பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அவர் திரும்ப கண்டுக்க மாதிரி திரும்ப அப்படியே இந்த புக்கை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே பக்கத்தில் வந்து நின்றுட்டு, சார் தப்பார், எனக்கு டென்ஷன் ஆகாமல் போய்டு. இல்லை சார், எனக்கு ஃபிலிட். உனக்கு என்னடி தும்ரா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஜாலியை அப்படியே பிடிச்சி உங்கள் உதட்டு அப்படி பித்துக்கின மாதிரி அப்படி பார்த்து கேட்குறாரு. எனக்கு என்ன திமுற? எதுக்கு இப்போ சாருன்னு கூப்பிட்ற? ஏன் உங்களுக்கு தெரியாதா? என்ன தெரியாது? என்ன தெரியாதுன்னு கேட்குறேன். ஏன் உங்கள் கூட உங்கள் கொல்லிக்கு கூப்பிட்டு வந்தீங்களே, அது தப்பு இல்லையா? என்ன தப்பு? என்ன தப்புன்னு கேட்குறேன். நீங்கள் பேசவே இல்லை. தப்பார், எனக்கு டென்ஷன் ஏற்றி பார்க்காத, போய் தந்து பேசுனேன். இதுடி இதை கார் புக் பண்ணியிருக்கா, பஸ்ஸை விட்டா, கதை விடுறா. ஆமாம், நீங்கள் இதுக்கு தேர்ட் பர்சன்லாம் காரில் கூப்பிட்டு வந்தீங்க. யார் தேர்ட் பர்சன்? கூட ஒர்க் பண்ணவங்க தானே? அதனால தான் அவங்களுக்கு இவக்கிட்ட என்னத்த சொல்கிறது. ஆமாம், என் கூட ஒர்க் பண்ணவங்க ஹெல்ப் கேட்டாங்க, அதனால பிக்கப் பண்ணிட்டு வந்தேன். அதனால தான் நானும் உங்களை சாருன்னு கூப்பிட்டு வந்தேன். அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு பொண்ணு பார்க்குறேன்றாங்க, உங்களுக்கு கல்யாணம் பண்ணணுன்றாங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஏன் அதனால் உனக்கு என்ன? ஏன் எனக்கு என்னவா? ஆமாம், உனக்கு என்ன? சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரியை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு நீங்கள் போவீங்களா? அவர் திரும்ப அப்படியே உங்களை பிடிச்சிட்டு வாலில் வந்து லாக் பண்ணிட்டாரு. உங்கள் முந்தான அப்படியே கீழே தரையில் கிடக்கிற மாதிரி இருக்குது. சேம் டைம்ஸ் வந்து ஃப்ளீட்டுமே இடுப்பில் வைக்கல. ப்ளவுஸு இன்ஸ்கர்ட்டு மேலே அப்படியே லைட்டாக சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்குது சாரி. என்ன பொசஸா? பொசஸாடி? எனக்கு என்ன பொசஸ்? எனக்கு எதுவும் இல்லை, தள்ளுங்க. இல்லை சரி, அந்த மேம்கிட்ட நான் பேசிட்டு வந்தேன், அதனால் ஏதாவது ட்ரிகர் ஆகிட்டே என்ன? இல்லை தள்ளுங்க. என்ன பாருன்னு தள்ளுங்க. பாரு கோவமா இருக்கியா? எனக்கு என்ன எனக்கு எதுவும் கோவம் இல்லைப்பா. ப்ரொஃபஸர் சாருக்கு பொண்ணு பார்க்குறாங்கல்ல, அந்த பொண்ணுக்கிட்டே போய் எல்லாம் ட்ரை பண்ண. எந்த பொண்ணுக்கிட்டே? என் பொண்ணாடி இருக்கும்போது நான் எதுக்கு வேற இவக்கிட்டேயோ போய் ட்ரை பண்ணுறேன்? உங்ககிட்டே ட்ரை பண்ணுறேன். ஏன் கிட்ட வேண்டாம்? ஏன் உங்ககிட்ட வேணாம்? ஏன்னா நான் ஒன்றும் நீ ஒன்றும் என்ன நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. அவங்கக்கிட்ட நிறைய விஷயம் சொல்லிகிட்டே வந்தீங்க. ஆமாம், சொல்லிகிட்டே வந்தேன். ஒய்ஃப் இப்படிலாம் இருப்பா அப்படிலாம் இருப்பான்னு சொன்னேண்ணா. அதுக்கு என்ன? அப்படிலாம் நான் இல்லை. ஏன் நீ மாற மாட்டியா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளுறீங்க. இல்லை என்னடி? எனக்கும் வராதா? என்ன சாருன்ற அவங்க முன்னாடி? ஆமாம், அவங்களுக்கு தெரியாதுல்ல. யார் சொன்னா தெரியாதுன்னு? உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அந்த மேம்க்கு தெரியும். நான் சொல்லி தான் கூப்பிட்டு வந்தேன். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அந்த மேம் என் கூட வந்ததுக்கு ரீசனே
என்னை அப்ரோச் பண்ணுறதுக்காக தானே. அப்படியா? ஆ எதுடி மூஞ்சில் மாறுது? இல்லையே, மாறல. ஜலதாகுதா? எனக்கு ஏன் ஆக போகுது? எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி அப்படியே மாற்றிக்கிறீங்க. என்ன பாரு. இல்லை பாருன்னு அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியே உங்கள் லிப்பை அப்படியே ஸ்குவீஸ் பண்ண மாதிரி பிடிச்சிருக்கா? ஆ என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். இல்லை பொய் சொன்னான்னு வையன், அப்புறம் நடக்கிற சேதாரத்துக்கு நான் பொறுப்பு. இல்லை சரி விட. அவங்க என்ன அப்ரோச் பண்ணாங்களே, அது என்னென்னு நக்கிட்டு வந்துடுறாரு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பிடிச்சி இழுக்கிறீங்க. என்னடி என்ன நானா ப்ரொஃபஸர் ஆச்சு, என்ன உனக்கு பிடிக்குமா? என்ன பிடிக்கும், இந்த ப்ரொஃபஸர் சாரை மட்டும்தான் பிடிக்கும். கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு உங்கள் முகத்தை அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே பக்கத்தில் அப்படியே அவர் டக்குன்னு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறீங்க. என்ன பாரு. இல்லை பாரு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முகத்தோடையே புதைச்சிக்கிட்ட மாதிரி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறீங்க. அவர் மேலே லைட்டாக அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. என்னடி லவ் பண்ணுறியா? தெரியல. அப்புறம் லவ் பண்ணாமலே கட்டி பிடிப்பியா? இல்லை லவ்வில் கிடையாது, தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி எழுத்து திரும்ப அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. சரி, எப்போத்துலேருந்து என்ன ஒன்று பிடிக்க ஆரம்பிச்சிது? கேட்டது பதில் சொல்லு. இல்லை பிடிக்காதப்போ? பிடிக்கும், இப்படி கொஞ்சமாக. எப்போத்துலேருந்து கொஞ்சமாக பிடிச்சது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை அப்படியே அவரோட செஸ் பாட்டில் எடுத்து அப்படியே அவராகவே ரப்பானிக்கிட்டே அப்படியே உங்களை வந்து பெட்டுக்கு கொஞ்சமாக அப்படியே தள்ளிகிட்டே போயிட்டு இருக்காரு. இப்போது எதுக்கு தள்ளிட்டு போகிறீங்க? என் பொண்டாட்டி தானே தள்ளிட்டு போனேன், நான் ஒன்றும் வேறு எவ்வளோ அப்படி சொல்கிறதுக்குள்ள டக்குன்னு நீங்கள் வாய் போத்துட்டீங்க. ஏன் சொல்லக்கூடாதா? சும்மாச்சுக்கு கூட வேற ஒரு பொண்ணு கூட அப்படி அடி. சரி மேடம், இனிமேல் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் இனிமேல் அம்மாவுடைய கட்டளையே சாசனம்னு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்களா? டக்குன்னு அவங்கள தூக்கி எப்படி பெட்டில் படுக்க வைக்கிறாரு. என்ன பண்ண போகிறீங்க? எல்லாமே பண்ணலாம். அப்புறம் நீ தான் கேட்டல எனக்கு சுருக்கி விடுங்கன்னு. சுருக்க இல்லாமா? நான் சொன்னது வேற, நான் சொல்கிறதும் வேறு தான். இல்லையா? எனக்கு இருக்குடி. என்ன இப்படி பேசுகிறீங்க? போங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்படியே இந்த செஸ்ஸில் அப்படியே அடிப்பீங்களா? அப்படியே அவர் கையை பிடிச்சிட்டு உங்கள் கையை அப்படி பிடிச்சிட்டு உங்களை அப்படியே பின் பண்ணுறாரு. இன்னொரு கையும் சேர்த்து உங்கள் 2 கையும் இப்போ பின் பண்ணியிருக்கு. ப்ரெஸ் பாட்டு, அதாவது ப்ளவுஸோடு இருக்குது. கீழே வந்து சாரீலாம் அப்படியே காலால் அப்படியே பிடிச்சி இழுத்துட்டாரு. அப்படியே இந்த சாரி அப்படியே வெளில எட்ட போய் விழுது. என்ன பண்ண போகிறீங்க? ஏன் தெரியாதா? இல்லை எடி, எத்தனை நாள் தெரியுமா? எதுக்கடி வெயிட் பண்ண வைக்கிற? வேண்டாம் பேசாதானே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாய் உங்கள் ப்ரெஸ் பாட் கிட்ட அந்த ஹூக்கெல்லாம் அப்படியே ஒன்று அப்படியே கழட்டுது. நீங்கள் அப்படியே கண்ணை மூடிக்கிறீங்க. கண்ணை தர. இல்லை கண்ணை தர அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக திறந்து பார்க்குறீங்க. டக்குன்னு அந்த ப்ரேஸை வந்து அவரோட வாயால் அப்படியே தூக்கிட்டு அப்படியே சக் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பாடியால் அப்படியே ஷேக் பண்ணுறீங்க. வேண்டாம்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் சும்மாவே இருக்க மாட்டார். அப்படி தான் இப்போ மேலே ஃபுல்லாக அவரோட கை அப்படியே ப்ளே ஆகிட்டே இருக்கு. இல்லை வேண்டாம் ப்ளீஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறீங்க. பட் ஆனால் அவர் உங்களை விடுற மாதிரி இல்லை. அப்படியே உங்கள் கையை அப்படியே பின் பண்ண மாதிரியே ஒரு கையை மட்டும் வச்சுட்டு அவரோட கை இப்போது உங்கள் ப்ரெஸ் பாட்டை வந்து அப்படியே ஒரு மாதிரி ரப் பண்ணிக்கிட்டு லைட்டாக அப்படியே ஸ்மக் பண்ணிவிட்டு உங்களை பார்த்த மாதிரி ரொம்ப கிளம்ஜியாக இருக்கார். மேலே ஃபுல்லாக அப்படியே கிளம்ஜியாக இருக்கார். என்ன பண்ண போகிறீங்க? ட்ரீட்மெண்ட், ப்ரொஃபஸருடைய ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குது தெரியுமா? இல்லை வேண்டாம். வேண்டாமா? எனக்கு வேணுமே. பார், இது ஃபுல்லாக என்னோட லைசன்ஸ் எங்கே இருக்கு பார் அப்படின்ட்டு
உங்கள் ப்ரெஸ் பாட் கிட்ட அப்படியே சக் பண்ணிக்கிட்டே உங்கள் தைஸ் கிட்ட அப்படியே உங்களுடைய இன்ஸ்கர்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிக்கிட்டே இருக்கு. நீங்கள் அப்படியே பியர்ட் ஐஸில் அப்படியே பார்த்துட்டே இருக்குங்க. என்னடி ஒரு மாதிரி பார்க்குற? இல்லை, என்ன பண்ண போகிறீங்க? நீ என்ன சுருகு என்ன பண்ணணும்ல பொண்டாடி ஃபார் த ஃபஸ்ட் டைம் கேட்குறா. நான் அதை மீன் பண்ணல. நீ எதை மீன் பண்ண நல்லா தெரியும். உனக்கு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஷோல்டர் அப்படியே கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டீங்க. ரொம்ப பெயினாக இருக்குது. இல்லை இல்லை வேண்டாம் வீட்டில் ஜங்குக் ப்ளீஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கதறீங்க. விட்டவே இல்லை. மனுஷன் வச்சு உங்களை அவ்வளோ பெயின் கொடுக்குறாரு. நீங்கள் ரொம்ப அப்படியே கற்றுக்கிட்டே இருக்குங்களா? அப்படியே கிஸ்ஸு ஒரு மாதிரி டீப் கிஸ்ஸு உங்களுக்கு அப்படியே உறிஞ்சி எடுக்கிற மாதிரி இருக்குது. நீங்களும் அவரோட பேக்கெட் அப்படியே ரப் பண்ண மாதிரி முடியெல்லாம் கோதின மாதிரி அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி வைல்டாக அப்படியே போக ஆரம்பிக்குது. நீங்களும் இப்போ முழுகின மாதிரி ஆகிட்டீங்க. நீங்கள் மாதிரி இப்போ மூன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அவருக்கு உங்களோட சவுண்டு வந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே வைப் ஏற்றுற மாதிரி இருக்குது. அப்படி தான் இப்போது உங்கள் மேலே ஃபுல்லாக ப்ளே பண்ணிட்டு உங்கள் மேலே ஃபுல்லாக இதாக இருக்குது, காயமாக இருக்குது. பார்த்தா அவர் டம்ப் பண்ணிட்டு அப்படியே உங்ககிட்ட பக்கத்தில் வருவாரா? வேண்டாம் ப்ளீஸ், வேணும் டி, இன்னும் வேணும் டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பவுட் பண்ண மாதிரி இது பண்ணுவாரா? முடியல, கையெல்லாம் வளர்க்குது, கையை கூட தூக்க முடியல பாருங்களேன். பரவாயில்ல, கையை தானே தூக்க முடியல, காலு அது சுத்தமாக அசைக்க கூட முடியல. பரவாயில்ல, லீவ் போட்டுக்கோண்ணே. என்ன 2 weeks? வேண்டாம் எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகிருக்கும். இப்போ அப்படி தான் அன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு அவருக்கும் மேக்கவுட் நடந்துக்கிட்டே இருக்குது. நைட்டு ஃபுல்லாகவே காலையில் அப்படியே இன்னுமா முடியல, எனக்கு முடியலையே. இல்லை எனக்கு கொஞ்சம் மனசாட்சி இருக்கு, ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு. இது எனக்கு கை கால் கூட அசைக்க முடியல, விடிய என்னை தூங்க விடாமல் பண்ணிவிட்டு இப்போது ரெஸ்ட் எடுத்துக்க சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டே இருக்கேங்க. சரி சாரிடி படுத்துக்கூடி ஜுக்கு படு அப்படின்னு சொல்லி படக்க வச்சுட்டு அப்படியே இருக்கே கட்டி பிடிச்சிக்கிட்டு அவங்க கூடவே படுத்துக்கிட்டாரு. ஓகேடா கைஸ், இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கட்டும். இப்படி இருக்கேன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஜிம்மினோடைய ப்ரொஃபஸர் எஃப்எஃப் இருக்கல, ஆமாம் 5 ஷாட் நினைக்கிறேன். ஆமாம், அது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டுன்னு கூட அதில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கப்புறமேட்டு ஜங்குக்கு மட்டும் ஃபைனலாக போட்டுருங்க, ஜங்குக்குமே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக ஒன்று போட்டுருங்க அப்படின்னு சொல்லி தினதின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு போடுங்கக்கா, நான் ஜங்குக்கோட பெரிய பயஸ்க்கா, பெரிய ஃபேனுக்கா, நான் அவரோட முகத்தில் தான் தூங்கி எந்திரிச்சோடனே முழிப்பேன் அப்படின்ட்டுலாம் சொல்லிவிட்டு போடுங்கக்கா ப்ளீஸ்க்கா, நான் காலேஜ் படிச்சுட்ருக்கிறேங்க்கா, நான் செகண்ட் இயர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தா. நான் என்ன தான் இல்லைடான்னு சொன்னாலுமே கூட அக்கா ப்ளீஸ்க்கான்னு அத்தனை இது போட்டுகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட அந்த பொண்ணுக்கிட்ட நான் எத்தனை தடவை சொன்னாலுமே கூட அந்த ப்ளீஸ்ன்றதை மாறலை, இப்போ வரைக்குமே மாறலை. எனக்கு உடம்பு முடியலடா, நான் பெட்டில் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி நான் இங்கே வந்து யூடியூப்பில் போட்டிருக்கேன். அந்த டைம்லேயும் கூட கேட்டிருக்கு, அக்கா நீங்கள் வந்து திரும்ப நீங்கள் சீக்கிரமாகவே வந்துடணும், சீக்கிரமாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை போடுங்க, பொறுமையாக கூட போடுங்கக்கா, ஆனால் ப்ரொஃபஸரில் போட்டுருங்கக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுருக்கு. நான் சேனல் மூட போகிறேன்னு சொன்னால் கூட ஜங்குக்கு ஒரு ப்ரொஃபஸரை போட்டுட்டு நீங்கள் சேனல் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுங்கக்கா அப்படின்னு சொல்லும் போல இருக்குது அந்த பொண்ணு. ஸோ அதனால் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன், எப்படி இருக்கேன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லென்த்தியாக பேசியிருந்தேன்னா சாரி. ஓகேங்களா? ஓகேடா பாய்.